because we are kings and our words matter. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. செங்கடல் தானை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. செங்கடல் தானை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியதே நாள் வரையும் தயவாய் மாதயவாய். தயவாய் மாதயவாய். தாங்கியதே நாள் வரையும் தயவாய் மாதயவாய். தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. மரணத்தை நீக்கியே ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை. மரணத்தை நீக்கியே ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை. வானிலத்தோர் கீழ்ந்தார் இயேசு சுவிசேஷ ஒளியார். சுவிசேஷ ஒளியார். வானிலத்தோர் கீழ்ந்தார் இயேசு சுவிசேஷ ஒளியார். சுவிசேஷ ஒளியார். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு
நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. எல்லோரும் எழுந்து நின்று பாடும். உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வேளை தொலைக்காட்சியின் மூலமாக இணையதளத்தின் மூலமாக எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்தவ ஆராதனை என்கிறது நன்றியால் நிறைந்து பாடுறது. யாரோ பாட வைக்கிறதில்லை, ஆட வைக்கிறதில்லை. உள்ளம் நன்றியால் நிரம்புகிறது. நன்றியால் நிரம்புறதுனால பாட்டு வெளியே வருது. நிரம்புனதுனால வெளியே வர்றது பாட்டு, பொங்கி வெளியே வர்றது தான் ஆராதனை. ஆராதனை கலப்புறதில்லை, உள்ள நிறைந்திருக்குது நன்றியினால. அதனால அது பொங்கி வெளியே வருது. எத்தனை பேருக்கு நீங்க நன்றியால் உள்ள நிறைந்திருக்குது? ஏராளமான நன்மைகளை நாம் கர்த்தரிடத்திலிருந்து அனுபவித்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் செய்த நன்மைகள் கடலின் மணலை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. நன்றியாக இருக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அதெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். ஆராதனைங்கிறது அதை கொண்டாடுறது. அவர் செய்த பெரிய காரியங்களை, நல்ல காரியங்களை நினைத்து பார்த்து ஆர்ப்பரித்து மகிழ்ந்து அவர்களை களி கூர்ந்து சந்தோஷிப்பது தான் ஆராதனை. அப்படியே ஸ்டிஃபாக நிற்கிறது இல்லை, அப்படியே வந்து எல்லாரும் பாடுறதை வேடிக்கை பார்க்கறது இல்லை. பர்சனல் இன்வால்மெண்ட். யாரோ பாடுறாங்க, அதனால தான் முன்னால் நிறைய பேர்லாம் பாட வைக்கிறது இல்லை. நாங்கள் நிறைய பேர் பாடினா அங்கே யாரும் பாட மாட்டாங்க. ஒரு கொயர் பாடுறதை வேடிக்கை பார்க்கறதுக்கு வருவாங்க எல்லாரும். நீங்கள் தான் கொயர், நாங்கள் சும்மா நீங்கள் பாடுறதுக்கு உதவி செய்கிறதுக்கு, ஊக்குவிக்கிறதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. ஆகவே உள்ளம் நன்றியால் பொங்கி நாம் பாடணும் இந்த காலங்களில். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடணும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா
படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவன் நீ, உருக்கம் நிறைந்தவர், உண்மை தேவன் நீ, உருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மை தருபவர், நம்பிக்கை தேவனே, நன்மை தருபவர், வார்த்தையை அனுப்பியே வாதை நீக்குவார். வார்த்தையை அனுப்பியே வாதை நீக்குவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மை தருபவர், நம்பிக்கை தேவனே, நன்மை தருபவர், வார்த்தையை அனுப்பியே வாதை நீக்குவார். வார்த்தையை அனுப்பியே வாதை நீக்குவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா
கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், thanks be to God who causes us to triumph, always causes us to triumph. எப்போதும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்போது இல்லை, எப்போதும். அப்போ எப்போவுமே ஜெயம் நம்மளுடைய தான். நம்ம அடி வாங்குற மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் மேட்ச் முடியலன்னு அர்த்தம். பாக்ஸிங்கெல்லாம் 15 ரவுண்டு போகுது இல்லையா? 15 ரவுண்டு போகுது. முதல் 4-5 ரவுண்டு 10 ரவுண்டு கூட ஆள் அடி வாங்குவான். அப்புறம் கடைசி 1-2 ரவுண்டில் வச்சு சாத்துன்னு சாத்திடுவான், ஜெயித்துட்டு வந்துடுவான் இல்லையா? அதனால் முதல் ரவுண்டில் அடி வாங்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, தோற்றுருவோன்னு நினைக்காதீங்க. ரிசல்ட் ஏற்கனவே நமக்கு சொல்லிட்டாங்க, நம்ம தான் வின் பண்ணுறோம். ரிசல்ட் தெரியும் ஏற்கனவே, அதனால தான் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சில நேரத்தில் அடி வாங்குற மாதிரி இருக்குது, கவலை இல்லை, ஏன்னா ஜெயம் நம்மளுடையதுன்னு தெரியும். முடிவில் ஜெயம் என்னுடையது, உங்களுடையது. ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். மகிமையாய் மாட்சிமையாய் நித்தியமாய் என்றும் ஆளும் தேவன் நீ, வானம் பூமி உருவாகும் முன்னே அநாதியான தேவன் நீ. நல் நம்பிக்கை மறைவிடமும் நீ, மாந்தர் யாவருக்கும் சதா காலங்களும் வல்லவரே, உண்மையுள்ளவரே, இயல்புமை பாடி போற்றுகிறோம். என்றும் நீரின் மறைவிடம் மகிமையா மாட்சிமையா நித்தியமாய் என்றும் ஆளும் தேவன் நீ, வானம் பூமி உருவாகும் முன்னே அநாதியான தேவன் நீ. எல்லாரும் நம்பிக்கை மறைவிடமும் நீ, மாந்தர் யாவருக்கும் சதா காலங்களும் வல்லவரே, உண்மையுள்ளவரே, இயங்குமை பாடி போற்றுகிறோம். என்றும் நீரின் மறைவிடம் நல் நம்பிக்கை மறைவிடமும் நீ, மாந்தர் யாவருக்கும் சதா காலங்களும் வல்லவரே, சர்வ விகண்டுமை
அவர் நம்முடைய மறைவிடமாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உன்னதமானவரின் நிழலில் நாம் தங்கி இருக்கிறோம். எங்க அந்த உன்னதமானவரின் நிழல்? கிறிஸ்துவுக்குள்ள. அங்கே தான் நம்ம வீடு, நம்முடைய வாசஸ்தலம். நாம் அங்கே இருக்கிறோம், நாம் அவருக்குள்ள இருக்கிறோம், பத்திரமான இடத்துல. அதை விட பத்திரமா இருக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், யாரும் நம்ம பறித்து போட முடியாதுன்னு வேதம் சொல்லுது. நீரென் மறைவிடா, நீரை திருள்ளத்தை மீட்பேன் கவிகளால் நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மில் பலவான் என்று எப்போதும் சொல்லுவேன். நீரென் மறைவிடா, நீரை திருள்ளத்தை மீட்பேன் கவிகளால் நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மில் பலவான் என்று எப்போதும் சொல்லுவேன். நீரென் மறைவிடா, நீரை திருள்ளத்தை மீட்பேன் கவிகளால் நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மில் பலவான் என்று எப்போதும் சொல்லுவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மில் பலவான் என்று எப்போதும் சொல்லுவேன். ஹல்லேலூயா. அவரிலே நாம் பலவான்களாக இருக்கிறோம். அதனால தான் வேதம் சொல்லுது, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்வானாக. நாம் பலவீனர் இல்லை. என்னைக்கு இயேசுக்குள்ளாக வந்துட்டோமோ அவரிலே நாம் பலவான்கள். அவரே நம்முடைய பலனாக இருக்கிறார். அப்போ பலனு குறைவே கிடையாது. பலவான்கள் நாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பலவீனர்களாக இருந்த நம்மை பலவான்களாக்கி இருக்கிறார். தோல்வியில் வாழ்ந்த நம்மை வெற்றி வீரர்களாக்கி இருக்கிறார். தூரத்தில் கிடந்த நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்போம். இந்த காலை வேளையில கர்த்தரை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம் தேவனே. ஸ்தோத்திரம் பிதாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில
உமக்குள் நாங்கள் என்னவாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள எங்களை நடத்தட்டும். இந்த காரியங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக தேவ ஆவியானவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுகிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். மனக்கண்கள் திறக்கப்படுகிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் யார், எங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். வெற்றியும் வாழ்வும் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். அநேகருக்கு இன்றைக்கு ஒரு புதிய நாளாக, மீட்பின் தினமாக, ஒரு புதிய எதிர்காலத்தின் ஆரம்ப நாளாக இருக்கட்டும். தூரத்திலிருந்து தொலைக்காட்சியின் மூலமாக, இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கூட இன்று கேட்கிற இந்த காரியங்கள் மூலமாய் தங்களை புரிந்து கொள்ளட்டும், தங்களுடைய மீட்பை புரிந்து கொள்ளட்டும், தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகளையும் ஸ்லாக்கியங்களையும் அறிந்து கொள்ளட்டும், வெற்றியிலே வாழட்டும். உமக்கு எல்லா கனமகிமை துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். காணிக்கைகளை கத்தனாதிக்கிற நேரம். உலகங்களையும் இந்த இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு கிடைந்த ஆராயில் பங்கெடுத்துள்ள நீங்களும் காணிக்கைகளை செலுத்த விரும்பினால் இப்பொழுதே வெப் கிவினிங் மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பெயருக்கு காசோலைகள் அது MODD அனுப்பலாம். சபத்திட்டப்படி கை கொடுக்கக்கூடியவர்கள் அதை வைத்திருந்து முடிந்து போகும் பொழுது போர்ட்டிகோவில் பெரிய காணிக்கைகளை செலுத்தபடி கேட்டுக்கொள்கிறோம். தசமாங்கோடு கரங்களை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கிட்டு கொடுப்போம். தேவனுடைய வார்த்தையை சொல்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் என் பண்டை சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலனை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க மாட்டோனோ என்று சோதித்து பாருங்கள். என் தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே வானத்தின் பலனை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை என் மேல் வர்ஷிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவனை கனப்படுத்துகிறேன். நாம் என் கரங்களை கீழே பெற்றுக்கொள்வார்கள். புதிதாக வந்தலை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாக வந்திருந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே ஏற்படும், வெளியே ஏற்படும், மேல் அமர்ந்து ஏற்படும். ஒரு சில வினாடிகளுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செயலடைய ப்ரோஷரை கொடுப்பார்கள். அந்த ப்ரோஷரின் மத்தியிலே ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். உங்கள் பெயரையும் விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும் பொழுது CD ஸ்டால் கடைசியில் கொடுத்தால் நம்முடைய போதகர்கள் பேசின 8 செய்திகளை MP3 CDயும் வெற்றியும் வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியை கூட பெற்றுச் செல்லலாம். ப்ரோஷரை வாங்காதவர்கள் கரங்களை உயர்த்தங்கள் கொடுப்பார்கள். ப்ரோஷரிலே சபை ஆராதனை நேரங்கள் இருக்கிறது, டிவி நிகழ்ச்சி நேரங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். 2வது தமிழாரை முடிந்தவுடனே ஒவ்வொரு வாரம் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்கள் இந்த ஆராதனை இந்த 2வது தமிழாரை முடிந்தவுடனே ஞானஸ்தான தொட்டிக்கு எதிரில் உள்ள சேரில் வந்து அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்துக்கு திருப்போம். மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கடந்த பல வாரங்களாக விசுவாசத்தை குறித்து போதித்து வருகிறோம். விசுவாசம் என்பது ஒரு பிரமாணம்ங்கிறதுனால இதை எல்லாரும் சுலபமாக கற்றுக்கொள்ளலாம். இட்ஸ் லா. லான்னா எல்லாருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி வேலை செய்யும். ஆகவே இதை கற்றுக்கொள்ளலாம். இதை வேதவசனம் அதிகமாக போதிக்கிறது. இதை சுலபமாய் புரிந்து கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம். எப்படி விசுவாசத்திலே வாழ்வது என்பதை கற்றுக்கொள்வது ரொம்ப சுலபம். இந்த விசுவாசத்தை குறித்து போதிக்கிற இந்த பகுதிகளில் மார்க் 11 அத்தி மரத்தை இயேசு சபிக்கிறாரு. சபித்த பிறகு அது பட்டு போயிடுது. அடுத்த நாள் பேதுருவும் சீஷர்களும் அதை பார்க்கிறார்கள். ஒருவரும் ஒரு காலம் முன்னிடத்தில் கனி புசியாதிருக்க கடவுள்னு ஒரு மரத்தை பார்த்து சொன்னார். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, சொன்னபடியே ஆகிடும்னு. ஆச்சரியத்துடன் கேட்குறான் பேதுரு, ஆண்டவரே நீ சபித்த அத்தி மரம் பட்டு போயிட்டேன்னு. அதுக்கு பதில் அளிக்கும் போது இயேசு சொல்கிறாரு, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். மரம் என்ன, ஒரு மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று யார் வேணால் அதை பயன்படுத்தலான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தில் 24ஆம் வசனத்தில், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, அதாவது ஜெபத்திலேயே அந்த விசுவாசத்தை எப்படி தான் பயன்படுத்தணுன்றார். அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறார்.
இந்த வேத பகுதி தான் விசுவாசத்தை குறித்து போதிக்கிறதுலேயே மிகச்சிறந்த ஒரு உச்சகட்ட போதனை என்று சொல்லலாம். கிளைமேக்டிக் டீச்சிங் ஆன் ஃபெய்த். நிறைய விசுவாசத்தை பற்றி இங்கே போதிக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக மார்க் எழுதின சுவிசேஷத்தில் முதல் அதிகாரத்திலே ஆரம்பித்தாச்சு. தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாராம். மனம் திரும்பி விசுவாசிங்கள்னு சொன்னார்னு 15ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு முதலாம் அதிகாரத்தில். அங்கேருந்து ஆரம்பித்து விசுவாசம் என்கிறது ஒரு பெரிய தீம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. 10 முறை 10 சம்பவங்கள் மூலமாக விசுவாசத்தை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷத்தில் முதல் 10 அதிகாரத்தில் போதிச்சுட்டு 11ஆம் அதிகாரத்தில் பிறகு இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரத்தில் தான் இந்த அத்தி மரத்தை சபித்து அதன் பிறகு இந்த மலைகளை பெயர்க்கிற விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறார். அப்போ அந்த கடந்த 10 காரியங்களையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், விசுவாசம் என்பது வெறும் இயேசுவை விசுவாசிக்கிறது அல்லது இயேசு பிரசங்கித்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறதுன்னு கிடையாது. அந்த சுவிசேஷத்திலேயே நிறைய அடங்கி இருக்குது. வெறும் பாவ மன்னிப்பு அப்படின்னு கிடையாது. இந்த ராஜ்யம் என்கிறது வெறும் இயேசு பிரசங்கித்த ஒரு செய்தி கிடையாது. அதில் ராஜ்யத்தின் வல்லமையும் அடங்கி இருக்குது. விசுவாசம் என்கிறது வெறும் இயேசு யார், அவர் எப்படி ரட்சகர், அதை விசுவாசிப்பதல்ல. விசுவாசம் என்பது நம்மளால் முடியாத காரியங்களை சாதிக்கக்கூடிய, செய்ய வைக்கக்கூடிய, சாத்தியமாக்கக்கூடிய ஒரு சக்தி. தேவனிடத்திலிருந்து தேவன் மூலமாய் நமக்குள்ளாக வெளிப்படும் ஒரு சக்தி என்பதை இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் காட்டுகிறது. இதுதான் போதித்து வருகிறேன். இதில் இன்றைக்கி இந்த வசனத்தை மட்டும் கொஞ்சம் பார்ப்போம். இதில் ஒரு பகுதியை பார்க்க போகிறேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுந்து போ என்று சொல்லி, மலையை பார்த்து சொல்கிறது பற்றி இன்றைக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். மலையை பார்த்து சொல்லின்னு சொன்னால் நாம் சொன்னபடி ஆகுமா? இயேசு அவர் சொன்னார், மரத்தை பார்த்து சொன்னபடியே ஆயிடுச்சு. அதுதான் அவனுக்கு ஆச்சரியம். பட்டு போனது கூட அவனுக்கு ஆச்சரியம் இல்லை, அவர் சொன்னபடியே ஆயிடுச்சே. ஒரு காலம் ஒருவனும் கனி புசியாது இருக்கணும்னு சொன்னால் அப்படியே ஆகுமா? அது அவனுக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா சொன்னால் ஆகும்னு இன்றைக்கி யாரும் யோசிக்கிறது இல்லை. நம்ம எல்லோரும் கூட நம்ம சொன்னால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. ஒரு மனுஷன் சொல்லுவான், அதை நம்ம பெருசாக எடுத்துக்கலாமா? நம்மளே சொல்லுவோம் இல்லையா, பெருசாக எடுத்துக்காதீங்க, ஏதோ நான் சொல்லிட்டேன், மறந்துருக்காது அப்படின்றோம். நம்ம பேசுகிற வார்த்தைக்கு எல்லாமே ஒரு பெரிய முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறது இல்லை. நம்ம சொன்னால் அப்படியே ஆகுன்ற மாதிரி நம்ம நினைக்கிறது இல்லை. ஆனாலும் பெரிய வம்பாயிடும். ஏன்னா எதோ சொல்லியிருக்கிறோம். நிறைய பேர் அப்படி தான் வம்பில் மாட்டினதே. இன்றைக்கி அவங்க வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் அவங்க சொன்னது தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆகவே சொன்னதெல்லாம் நடக்குங்கிறத நம்ம விசுவாசிக்கிறது இல்லை, நம்புறது இல்லை. பேதுருவும் அப்படி நம்பலை. அவனுக்கு ஆச்சரியம். இவர் சொன்னபடியே ஆயிடுச்சே. அந்த மரத்தை பார்த்து ஒன்று சொன்னார், நீ ஒரு காலம் ஒன்று கனி புசியாது இருக்க கடவுள்னு சொன்னார், அப்படியே ஆயிடுச்சேன்னு ஆன்னு பார்க்குறான். அவர் சொல்கிறாரு, மரம் என்ன, மலையை பார்த்து நீ சொன்னால் கூட நடக்கும், யார் எவனாகிலும் சொன்னாலும் நடக்கும்ன்றார். அப்போ இதை வைத்து நான் சில காரியங்களை அதிகாரத்தை, விசுவாசியின் அதிகாரத்தை குறித்து சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால், இது விசுவாசி ஒவ்வொருவரும், அதாவது சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறோம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இது எவனாகிலும் என்றது யாரை குறிக்கிறது? சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிற ஒருவனை, ஒரு நல்ல விசுவாசி. அவன் சொல்லும்போது அவன் சொன்னபடியே ஆகும். அப்போ விசுவாசி தன்னுடைய அதிகாரத்தை புரிந்து கொண்டால்தான் விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில் செயல்பட முடியும். அதிகாரம் புரியலைன்னா விசுவாசம் வேலை செய்யாது. அதிகாரம் நல்லா புரிஞ்சிருச்சுன்னா, தனக்குள்ள அதிகாரத்தை ஒரு விசுவாசி நல்லா புரிஞ்சுக்கிட்டா விசுவாசத்தை நன்றாக வெற்றிகரமாய் செயல்படுத்த முடியும். தேவன் நமக்காக வைத்திருக்கிற அத்தனை காரியங்களையும் பெற்று அனுபவிக்க முடியும் என்பது தான் என்ன இந்த வாரமும் இன்னும் ஒரு சில வாரங்களை நான் போதிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு விசுவாசியும் அதிகாரம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். அதை செயல்படுத்துறது எப்படின்னு புரிந்து கொள்ளணும், செயல்படுத்தணும். அதிகாரத்தை செயல்படுத்துறது மூலமாக தான் விசுவாசம் வெளிப்படுகிறது. நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும். இந்த அதிகாரம் என்கிறது ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சொத்து. எவனாகிலும்ங்கிறார், எந்த விசுவாசியும் இதை பயன்படுத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்துக்கும் விசுவாசத்துக்கும் உள்ள கனெக்ஷனை முதல்ல காமிச்சிட்றேன். அப்புறம் அதை காமிச்ச உடனே
இந்த அதிகாரம் எப்படி மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது, மனுஷன் அப்படி எப்படி இழந்து போனான், இயேசு அதை எப்படி திரும்ப நமக்கு சம்பாதித்து கொடுக்க முடியாதான் வந்து சிலுவையில் மரித்தார், இதெல்லாம் காமிக்கிறேன். இந்த அதிகாரத்தை அதனுடைய ஹிஸ்ட்ரியை, சரித்திரத்தை ட்ரேஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதுதான் மெயினாக செய்ய போகிறோம். ஆனால் முதல்ல இது விசுவாசத்துக்கும் அதிகாரத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை காண்பிக்கிறேன். ஏன்னா அதிகாரம் பயன்படுத்தப்பட்டால் தான் விசுவாசம் அங்கே வேலை செய்ய முடியும். ஒருவன் அதிகாரத்தை புரிந்து கொண்டால் விசுவாசத்தை நல்லா செயல்படுத்த முடியுன்றதை காண்பிக்கிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். அவரே வாலண்டியர் பண்ணுறார். நான் வரேன், உங்கள் வீட்டுக்கு வந்து சுகமாக்கிறேன் அவன் அப்படின்றார். 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். எப்படி சொல்கிறான் பாருங்கள். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், இங்கேருந்து சொன்னிருந்தாலே போதும், அங்கே இருக்கிற என் வேலைக்காரன் சோமாயிடும். எங்கள் வீட்டுக்கெல்லாம் அவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே சொன்னால் அங்கே அவன் சோமாயிடுவான். ஏன்னா ஆவிக்குரிய அதிகாரம் இங்கேயும் வேலை செய்யும், அங்கேயும் வேலை செய்யும். டிஸ்டன்ஸ் ஒரு பிரச்சனை இல்லை. இங்கே சொன்னால் அது அங்கே கேட்கும் அப்படிங்கிறான். அப்புறம் நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன், அப்புறம் சொல்கிறான் பாருங்கள், அதிகாரத்தை சம்மந்தப்படுத்துகிறார். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு. ஏன்னா இஸ்ரவேல்னே கிடையாது, இவன் வந்து ஒரு புறஜாதியான், ரோம போர் சேவகன், இவன் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், யூத மார்க்கத்தில் இல்லை. இவனுக்கே எவ்வளோ விளங்குதுன்னு அவருக்கு ஆச்சரியம். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேல் மத்தியில் கண்டதில்லைன்றார். அப்போ இவனுடைய விசுவாசத்தை ரொம்ப பெரிய விசுவாசம்ன்றார். இவனுடைய விசுவாசம் எப்படி அவ்வளோ பெரிய விசுவாசமாக இருக்குது? ஏன் அவ்வளோ விசேஷமான விசுவாசமாக இருக்குது? ஏன் யூதருக்கே இல்லாத விசுவாசம் இவனுக்கு இருக்குது? உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கே இல்லாத விசுவாசம் எப்படி இவனுக்கு இருக்குது என்பதை கவனிக்கணும். ஏன்னா அவனுடைய வார்த்தைகளை கவனிங்க. நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு அப்படின்றான். சொல்லிட்டு நான் ஒருவனை வாவென்றால் வருகிறான், போவென்றால் போகிறான், இதை செய் என்றால் செய்கிறான். அதிகாரத்தை டெய்லி நான் பயன்படுத்துகிறேன். ஒன்று, நான் மற்றவங்களுக்கு கீழ்ப்படுகிறேன், எனக்கு மேலே உள்ள ஆஃபீஸர்ஸுக்கு. எனக்கு கீழே உள்ளவங்க எனக்கு கீழ்ப்படுகிறாங்க. வானா வர்றான், போனா போகிறான், செய்யினா செய்கிறான். மிலிட்ரியில் கண்டிப்பாக செய்யணும். மிலிட்ரி லாங்குவேஜில் பேசுகிறாங்க, சொன்னால் நடக்குது, ஆர்டர் பண்ணால் கண்டிப்பாக செய்து ஆகணும். அங்கெல்லாம் கதை பேச முடியாது. இது சாதாரண ஆஃபீஸ் இல்லை, மிலிட்ரி. ஆர்டர்னா என்னன்னு அவங்கள தான் கேட்கணும், மிலிட்ரியில் இருக்க ஆட்களை தான் கேட்கணும். ஆர்டரை கீழ்ப்படியாமல் விட முடியாது. அப்போ ஆர்டர் அத்தாரிட்டி எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் டெய்லி அதை அனுபவித்து பார்க்குறேன், டெய்லி அதை பயன்படுத்துகிறேன், எனக்கு நல்லா தெரியும் அதிகாரம் அப்படிங்கிறான். என்ன சொல்ல வர்றேன், அதிகாரம் நல்லா தெரிஞ்சதுனால, அதிகாரத்தை பற்றி நல்லா அறிஞ்சு வச்சுருந்ததுனால விசுவாசம் அவனுக்கு பிரமாதமாக வேலை செய்யுது. இயேசு சொல்கிறார், இவனை மாதிரி விசுவாசத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இவனுடைய விசுவாசம் ஏன் அவ்வளோ விசேஷமானது? ஏன்னா அதிகாரத்தை பற்றி நல்லா விளங்கி இருக்கிறதுனால விசுவாசம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. விசுவாசத்துக்கும் அதிகாரத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை பாருங்கள். அதிகாரம் நல்லா விளங்குனா விசுவாசம் ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதை அப்படியே மனசில் வச்சுங்க. மார்க் 11:23 மலையை பார்த்து பேசுன்னு சொன்னப்போ விசுவாசத்தை எப்படி செயல்படுத்துறதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அதிகாரத்தை விளங்குனவங்க தான் அதை செயல்படுத்துவாங்க. அப்படி மலையை பார்த்து யாரும் பேச மாட்டாங்க. அதிகாரம் விளங்குனா தான் மலையை பார்த்து, மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து சொல்லுவார்கள். அப்போ இந்த அதிகாரம் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதா? இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் மனுஷனுக்கு இருக்குதா? உண்மையாகவே மனுஷன் அப்படிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்த முடியுமா? இயேசு அதை பயன்படுத்தினார். மனுஷனாக அந்த உலகத்துக்கு உள்ள வந்தார். மனுஷனாக இருக்கிறவன் எப்படி இருக்கணும்னு காண்பித்தார். அவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினது மட்டும் இல்லாமல் நாமும் அதை பயன்படுத்த முடியும் என்று சொல்கிறாரு. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ இப்போ இந்த சமுத்திரத்தை தள்ளுனு போன்று சொல்லி சொன்னபடியே விசுவாசித்தால், அவன் சொன்னபடியே
ஆகும் என்கிறாரு. அவர் பயன்படுத்தினது இல்லாமல் நம்மையும் பயன்படுத்த சொல்கிறாரு. அவர் பயன்படுத்திட்டு கூடயே ஒரு நோட் போட்டிருக்கலாம், இது எனக்குப்பா உனக்கு இல்லை, நீ எல்லாம் அதை பயன்படுத்தாதேன்னு. ஆனால் பண்ணல, பயன்படுத்திட்டு நீயும் பயன்படுத்தலாம்னு சொல்கிறாரு. நீ மட்டும் இல்லை, பேதுரு மட்டும் இல்லை, சீஷர்கள் மட்டும் இல்லை, எவனாயிலும் விசுவாசிக்கிற யார் வேணாலும் பயன்படுத்தலாம்னு சொல்கிறார். இப்படி ஒரு அதிகாரம் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? எப்போ கொடுக்கப்பட்டது? ஏன் இப்போ மனுஷர்கள் இன்றைக்கு இப்படி இருக்கிறார்கள்? இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்றைக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த அதிகாரம் மனுஷனுக்கு இருக்குதுன்றதே நிறைய கிறிஸ்தவர்களுக்கு விளங்கலை. கிறிஸ்தவர்கள் இப்போ வேறு மாதிரி ஆயிட்டாங்க, மனுஷர்களே இப்போ வேறு மாதிரி ஆயிட்டாங்க. கிறிஸ்தவர்களும் அந்த இதில் வந்துட்டாங்க பாருங்கள். ஏன்னா கிறிஸ்தவ பாடல்லே எடுத்துக்கோங்க, சில பாடல்லாம் கொஞ்சம் கவனித்து பாடணும். நாங்கள்லாம் கொஞ்சம் செலக்ட் பண்ணுறது கரெக்டாக. ஏன்னா பாடல் எடுத்திங்கன்னா சிலதெல்லாம் வெறும் நான் குப்பை தூசி புழு பூச்சி இப்படி தான் இருக்கும் பாட்டு. இப்படி ஒரு பாட்டை பாடிட்டு அதிலேயே இருக்கிற ஆவியெல்லாம் போயிடும். ஏன் ஜனங்க இதனால தான் ஜனங்களை கைத்தட்டு அல்லேலூயா சொல்லு, 3 அல்லேலூயா சொல்லு, 2 அல்லேலூயா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு அல்லேலூயாவும் வெளியே வராது. ஏன்னா குப்பை தூசி புழு பூச்சின்னு சொல்ல பிறகு அவன் எப்படி அல்லேலூயா சொல்லுவான்? ஹலோ, எதுக்கு அல்லேலூயா சொல்கிறது? குப்பைக்கா, தூசி ஆக்குறதுக்கா, புழு ஆக்குறதுக்கா, பூச்சி ஆக்குறதுக்கா? இதையும் சொல்லிவிட்டு இதை பாட வச்சுட்டு ஒரு அல்லேலூயா சொல்லு, நல்லா கைத்தட்டி பாடனா அவன் நல்லா பூச்சி புழு தூசி குப்பைன்னு கைத்தட்டியாக பாட முடியும்? கஷ்டம், விளங்க மாட்டேங்குது பாருங்கள் நிறைய பேருக்கு. சிலர் ஆராதனை நடத்துறது எவ்வளோ பாடுபடுறாங்கன்றீங்க. ஜனங்களை உசுப்பேத்துறதுலேயே இருப்பாங்க, கிளப்புறதுலேயே இருப்பாங்க, எப்படியா சத்தம் போட வைக்கிறது, கை தட்ட வைக்கிறது, எப்படியாவது ஆர்ப்பாட்டம் பண்ண வைக்கிறது, இதிலே இருப்பாங்க. ஏன்னா யாரும் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை. ஏன் ரெடி இல்லைன்னா எல்லாம் பாட்டெல்லாம் இப்படி இருக்குதே, தூசி புழு பூச்சி குப்பை ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் பிரசங்கம் அதுக்கு மேலே இருக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு விசுவாசி வெளியே போகும்போது ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருந்த பசி போயிடும், சந்தோஷம் போயிடும், சமாதானம் போயிடும், எல்லாம் போயிடும். இவ்வளோ நேரம் உட்காந்துருந்து இதுக்கு வேறு கையை தட்டி அவர் அல்லேலூயா சொல்லுன்னு சொல்லப்பெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணி வெளியே போகிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வராமல் இருக்குமான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. எப்போ வரும்னு யோசிக்க மாட்டாங்க, வராமல் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அந்த நிலையில் இருக்குது. ஏன்னா இந்த அதிகாரத்தை பற்றிலாம் யாரும் சொல்கிறது கிடையாது. உனக்கு அதிகாரம் இருக்குது, நீ அதிகாரம் பெற்றிருக்கிற, நீ மலையை பார்த்து சொல்லலாம், மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து நீ சொன்னபடியே ஆகும் உனக்கு அப்படின்னு யார் சொன்னது? யாரும் சொல்கிறதே நான் இந்த காலத்தில் கேட்டதே கிடையாது. இதே பிரசவாகத்தில் தான் வளர்ந்தேன் நான். யாரும் அப்படிலாம் சொன்னதே கிடையாது. அப்போ இந்த அதிகாரம் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? இதை நம்ப முடியல. ஏன் நம்ப முடியலன்னா இதை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம். நம்ம விழுந்து போன நிலையில் ரொம்ப தூரம், ரொம்ப வருஷம், அப்படியே ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இப்படி வந்துட்டதுனால இதில் பழக்கப்பட்டு போச்சு. இப்போ அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னால் அதை நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அதிகாரத்தை முதல்லேருந்து ட்ரேஸ் பண்ணுவோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கே போயிடுங்க. 1ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கே போயிடுவோம். அங்கேருந்து ஆரம்பிப்போம். பைபிளில் ஃபஸ்ட்டிலேருந்து ஆரம்பின்றாங்களா, அதான் பண்ண போகிறேன். இப்போ முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. பூமியை தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கின போது அங்கே ஏதோ ஒரு நிறைவடையாத ஒரு நிலையில் அன்றைக்கு அந்த சிருஷ்டிப்பு இருந்தது. அதுதான் இங்கே சொல்லியிருக்குது. ஏன்னா ஒழுங்கின்மை வெறுமை இருள் இருந்திருக்குது. அப்படின்னா ஏதோ இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, சிருஷ்டிப்பில் இருக்குது, ஆனால் அலங்கோலமாக இருக்குது. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும், இன்னும் சிருஷ்டிப்பு முடிவடையலை. அந்த நிலையில் இருந்தது. அங்கேருந்து ஆரம்பிக்குது பைபிள். பைபிள் எப்படி வேணால் ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு சயின்டிஃபிக் அக்கௌண்ட் மாதிரி கொடுத்துருக்கலாம். இப்படி தான் உலகம் உண்டாக்கப்பட்டுச்சாக்கும், இப்படி தான் எல்லாம் ஒன்றா கூடி வந்ததாக்கும், இப்படி தான் எல்லாம் உண்டாக்குனாராக்கும்னு சயின்டிஃபிக் அக்கௌண்ட் மாதிரி கொடுத்துருக்கலாம். சயின்ஸ் புக் மாதிரி ஆகிட்டு இருக்கும் அது. ஆனால் அப்படி கொடுக்கல, சயின்ஸ் புக் கிடையாது. ஜனங்க என்னைக்குன்னா சயின்ஸாக படிக்க விரும்புகிறாங்க. வீட்டுக்கு வீடு என்ன எனக்கு கொஞ்சம் சயின்ஸ் கொஞ்சம் கற்றாங்க நான் சொல்கிறாங்க. இல்லை, இருக்கிற சயின்ஸே விளங்கிக்க முடியல. எல்லோரும் சயின்ஸ் ஒன்றும் கேட்கல,
எல்லாரும் எப்படி சந்திர மண்டலத்துக்கு போகிறது, எப்போ ராக்கெட்டில் எனக்கு டிக்கெட் கிடைக்கணுமா கேட்டுட்டு இருக்காங்க. கிடையாது. எல்லாரும் என்ன கேட்குறாங்க, எனக்குள்ள சமாதானம் இல்லை, எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறது? எனக்கு சந்தோஷம் இல்லை, எப்படி சந்தோஷம் வரும்? நிம்மதி இல்லை, எப்படி நிம்மதி கிடைக்கும்? இந்த உலகத்தில் எப்படி சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறது? நம்பிக்கை இல்லை, எப்படி நம்பிக்கை எனக்கு வரும்? எப்படி என் பிரச்சனையில் மேற்கொள்கிறது, ஜெயிக்கிறது? ஒரே பிரச்சனையாக இருக்க. இதுதான் கேட்குறாங்க எல்லாரும். சந்திரமண்டலம் எப்படி போகணுன்னு யாரும் கேட்கல. சந்திரமண்டலத்துக்கு போயிட்டு வந்தவனே இதுதான் கேட்டுட்ருக்குறான். உள்ள சந்தோஷம் இல்லைங்க. ஏன்ப்பா இப்போ தானே சந்திரமண்டலம்? ஆமாம், அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டானா உள்ள சந்தோஷம் இல்லையே. புருஷ மனைவிக்குள்ள சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. அதுதான் அவனுக்கு பிரச்சனையாக இருக்குது. அவனுக்கே அங்கே வரைக்கும் போயிட்டு வந்தாலும் அது ஒரு பிரச்சனை கிடையாது, போயிட்டு வந்தாச்சு. இங்கே தான் பிரச்சனையாக இருக்குது. ஆகவே வேதம் இந்த இந்த காரியங்களை குறித்தது. இப்படிப்பட்ட ஆழமான கருத்துக்களை வேதவசனம் போதிக்கிறத ஒழிய வெறும் விஞ்ஞானத்தை இல்லை. விஞ்ஞானம்லாம் லோவர் சயின்ஸ். இது ஹையர், இது மேலானது. இது மேலான காரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது வேத புஸ்தகம். அப்போ அப்படி தான் ஆரம்பிக்குது பாருங்கள். என்ன சொல்கிறாரு? வானத்தை பூமி உண்டாக்கினார், ஒழுங்கின்மை வெறுமை இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அங்கே அசைவாடினாராம். அப்போ நல்லா கவனிங்க, ஆவியானவர் அசைவாடுறார். ஒழுங்கின்மை வெறுமை இருள் மத்தியில் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி பெந்தகோஸ்து மக்களை பொறுத்தவரையில் ரொம்ப தூரம் வந்துட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில். ஆவியானவர் பற்றிலாம் நல்லா அறிஞ்சு வச்சுட்டு இருக்கிறோம் சில காரியங்களை. ஆனால் என்ன பண்ணிட்டோம், என்னத்தை புரிஞ்சிக்கலன்னு சொன்னால், ஆவியானவர் அங்கே அசைவாடினார், ஆனால் ஒழுங்கின்மையாக தான் இருந்தது, வெறுமையாக தான் இருந்தது, இருளாக தான் இருந்தது. ஆவியானவர் அசைவாடினதுனால ஒன்றும் மாறிடல. கவனிக்கிறீங்களா? எப்போ மாற்றம் உண்டானது? எப்போ ஒழுங்கின்மை மாறிச்சு, வெறுமை மாறிச்சு, இருள் மாறிச்சு, வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு எப்போ சொன்னாரோ அப்போதான் மாறிச்சு. ஹலோ, இந்த கனெக்ஷனை தான் இழந்துட்டோம் நம்ம. ஆவியானவரை கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டோம், அதுக்கு மேலே ஒன்றும் போல. ஹலோ, அதனால் ஆவியானவர் இருக்கிறாரு, ஆவின்னு சொல்லி ஆவியானவரை நம்ம பெருசுப்படுத்துகிறோம். சரி, நல்லது. ஆனால் அந்த ஆவியானவரே வார்த்தைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. வார்த்தை இல்லாமல் அந்த ஆவியானவரே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருளையும் போக்க ஒன்றுமே பண்ண முடியாது. ஹலோ, இதை புரிஞ்சுக்கிட்டா எதுக்கு ஆவியை பெற்ற விசுவாசிகள் மத்தியிலே இன்றைக்கி ஒழுங்கின்மை வெறுமை இருளாக இருக்குது, அவங்க வாழ்க்கையை ஏன் யூஸ்லெஸ்ஸாக இருக்குதுன்றது விளங்கிக்கணும். ஏன்னா ஆவியானவரே அங்கே இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை அங்கே இல்லைன்னா ஒரு சேஞ்சும் ஒரு மாற்றமும் அங்கே இருக்காது என்பதுதான் உண்மை. இருக்கீங்களா? 1ஆம் அதிகாரத்திலே இது இருக்குது. சிலருக்கு பைபிளை பார்த்தாலே பயம், ஏன்னா பெருசாக இருக்குதுன்னு. அது வேறு, நான் வேறு பெரிய பைபிளாக கொண்டு வந்துடுறேன். இருக்கிறத விட இவ்வளோ பெரிய பைபிள் யார் பார்த்தாலே பயமாக இருக்குது. என்னைக்கு இதை படிக்கிறது? ஒரு பக்கம் படிங்க. ஒரு பக்கம் படித்தாலே பெரிய அளவில் உருப்பட்டுடலாம். ஒரு பக்கம் கூட வேண்டியதில்லை, முதல் 4 வசனத்தை படித்தாலே போதும், விளங்கிடும். ஒழுங்கின்மையெல்லாம் போக்கிடலாம், இருளெல்லாம் நீக்கிடலாம், வெறுமையெல்லாம் நீக்கிடலாம், எல்லா நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் வெளிச்சத்தையும் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்துடலாம். வேத வசனம் ஆரம்பிக்கிற விதமே பாருங்கள் எப்படி ஆரம்பிக்குதுன்னு. ஒழுங்கின்மை வெறுமை இருள் இருந்தது, ஆவியானவர் இருந்தார், ஆனால் ஒன்றுமே மாறல. ஆனால் தேவன் அந்த சூழ்நிலையின் மத்தியில் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். சொன்ன உடனே மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா ஆவியானவர் எது காத்துட்டு இருக்கிறாரு? அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நிறைவேற்றும்படியாக செய்யும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். தான் ஆவியானவர். பாருங்க, கர்த்தர் அந்த ஒழுங்கின்மை இருள் மத்தியில் என்ன விருப்பமோ அதை பேசுகிறார், என்ன உண்டாகணும்னு விரும்புகிறாரோ அதை பேசுகிறார். நல்ல காலம் நம்ம சென்னை கிறிஸ்தவர்கள் அங்கே இல்லை இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கும் ஒழுங்கின்மை வெறுமை இருள் தான் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க என்ன உண்மை பேசுகிற உத்தமர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி சாமி சொல்லுகிற மாதிரி இருளில் நின்றுக்கிட்டு வெளிச்சம்னு சொல்லக்கூடாது, இருளில் நின்று இருள்னு சொல்லணும், ஏன்னா உத்தமமா உண்மையை பேசணும் அப்படின்றாங்க. லிஃப்ட்டில் ஏறி 5ஆவது ஃப்ளோருக்கு போகணுன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஏறி 0 பட்டனே அழுத்திட்டீங்கன்னா அங்கேயே தான் நிற்பீங்க. 5 எப்படி போகும்? 5 அழுத்தினா தானே 5க்கு போகும். இல்லையா, எப்படி 5 அழுத்துறது? நான் 0ல இருக்கிறேன். இருக்கிற பட்டனை அழுத்தக்கூடாதுங்க, எங்கே போகணுமோ அந்த பட்டனை அழுத்தணும்.
சுகம் இல்லையே, நான் சுகமானேன்னு எப்படி சொல்கிறது? அந்த பட்டனை அழுத்தினா தான் சுகம் வரும். ஹலோ, சுகம் வேணும்னு தானே விரும்புகிறீங்க? இருக்கிறீங்களா? சுகம் ஆயிட்டா நான் சொல்லிடுறேன் சுகமானேன்னு. சுகமானா நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, எங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சுகம் ஆகிறதுக்கு தானே சொல்கிறீங்க. எதுக்கு சொல்லியிருக்கு வேதத்தில்? பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்வானாக, ஏன்னா அப்போ தான் பலன் வரும். சுகம் இல்லாதவனுக்கு தான் டானிக்கு. நல்லா உடம்பு சரியாயிட்டுங்க, அப்புறம் டானிக் குடிக்க ஆரம்பிச்சிடறேன்னா என்ன அர்த்த பிரயோஜனம்? அது டானிக் யாருக்கு தேவை? முடியாதவனுக்கு தான் டானிக்கு தேவை, முடிகிறவனை மாறுறதுக்காக. இருக்கீங்களா? கேட்டுட்ருக்கீங்களா? இன்னும் நிறைய பேர் டிவியிலலாம் கேட்டுட்ருக்குறாங்க. எல்லோரும் சேர்த்து தான் சொல்கிறேன், கேட்குறீங்களான்னு. நல்ல காலம் நம்ம ஆளுங்க அந்த காலத்தில் இல்லை பாருங்கள். இன்றைக்கும் இருள் வெறுமை ஒழுங்கின்மை தான் இருக்கும். ஆண்டவர் மட்டும்தான் இருந்தார். நல்ல காலம் அவர் பார்த்தாரு, இருள் ஒழுங்கின்மை வெறுமை இருந்தாலும் அவர் என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவுள். எல்லாம் மாறி வெளிச்சமாக மாறிடுச்சு. அதைத்தான் இங்கே சொல்கிறார், ஜபத்திலே நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ. என்ன நடக்கணும்? ஜபம் என்ன? உங்களுக்கு என்ன நடக்கணும்னு விரும்புகிறீங்க, அதுதான் ஜபம். பிரச்சனையை சொல்கிறது ஜபம் இல்லை. ஏற்கனவே சொல்லிட்டேன், போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இல்லை பரலோகம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. இது பிரச்சனையில் மாற்றுறவர் அவர், மாற்றக்கூடியவர் அவர். அதனால் வேறு மாதிரி போகணும். ஜபம் கம்ப்ளைண்ட்டாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? என்ன நடக்கணுன்ற சொல்லுங்கள், அவர் நடத்தி காண்பிப்பார். இல்லைங்களா? அதான் சொன்னேன் இல்லையா, புருஷன் அடிச்சானா போலீஸில் சொன்னால் கொஞ்சம் வார்ன் பண்ணிட்டு போவாங்க. தொடக்கூடாது, ஜாக்கிரதைன்னு. அவரும் கொஞ்சம் குவாய்ட்டாக இருப்பார். ஆனால் ஆளை மாற்ற முடியுமா போலீஸ் ஸ்டேஷனால்? இவரை கொஞ்சம் மாற்றி கொடுங்க நீங்கள் கூட்டின்னு போயிட்டு அப்படின்னா வச்சு 4 போடு போடலாம், பயமுறுத்தலாம். ஆனால் ஆள் மாறுவாரன்றது வேறு. சிலர் என்ன போட்டாலும் மாற மாட்டாங்க. ஆளை மாற்றுறது அவர். அதனால தான் பரலோகத்துக்கு போகும்போது வேறு மாதிரி பேசணும். ஏன்னா அங்கே மாற்றுறவர் அவர், சூழ்நிலையில் மாற்றுறவர். வேறு மாதிரி பேசுங்க. இப்போ இருக்கீங்களா? அப்போ தேவன் எப்படி முதல்ல பைபிளில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே எப்படி இருக்குது பாருங்கள். ஒழுங்கின்மை வெறுமை இருந்தது, இருள் இருந்தது, ஆவியானவர் இருந்தார், ஆனால் ஒரு மாற்றமும் இல்லை. வசனம் கர்த்தர் சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே ஆயிடுச்சு. அவரும் என்ன ஆகணுமோ அதைத்தான் சொன்னார். இவ்வளவும் கவனிக்கிறாங்க. என்ன ஆகணும்னு விரும்பினாரோ அதைத்தான் அவரும் சொன்னார். சரி, இப்போ 11ஆம் வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதைகளுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. என்ன சொல்கிறாரீங்க? வளவலன்னு போதீங்க. நான் சுருக்கமாக சொல்கிறேன். உலகத்தில் எல்லாத்தையுமே எப்படி உண்டாக்கியிருக்காராம் கடவுள்? அதாவது தன் ஜாதியின்படி பிறப்பிக்கக்கூடியதாக உண்டாக்கி இருக்கிறார். அதனால தான் மாடை பிறப்பிக்குது, ஆடை பிறப்பிக்குது, கழுதையை பிறப்பிக்குது, குதிரையை பிறப்பிக்குது. குதிரையை பிறப்பிக்க முடியாது. அதாவது தன் ஜாதியின்படி தான். நாய் பூனையை பிறப்பிக்காது. அதாவது தன் ஜாதியின்படி தான் பிறப்பிக்கிறது. இது ஒரு லா, ஒரு பிரமாணம். கடவுள் அப்படி தான் உண்டாக்கிட்டார் எல்லாத்தையும். வெறும் மரஞ்செடி கொடிகளை கனியில் தரும் விருட்சங்களை மட்டும் இல்லை, எல்லாவற்றையும் அப்படி தான் உண்டாக்கிட்டார். இன்னும் கேட்டால் நான் சொல்கிறேன், விரோதத்தை பிறப்பிக்கும், பகையை பிறப்பிக்கும், கசப்பை பிறப்பிக்கும். ஹலோ, சிலர் சொல்கிறாங்க, எப்படி தான் என் குடும்பத்தில் இவ்வளோ கசப்பும் இவ்வளோ விரோதமும் தெரில. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ கசப்பை பேசி இருக்கிறீங்க, எவ்வளோ விரோதத்தை பரப்பி இருக்கிறீங்க, எவ்வளோ பகையை பரப்பி இருக்கிறீங்க, எவ்வளோ அதை விதையாக விதைச்சிருக்கிறீங்க, எவ்வளோ காலமாக விதைச்சிக்கிட்டே வர்றீங்க. ஒரு தடவை வாயை திறக்கும் போதும் நறுக்குன்னு கொடுக்குறீங்க. அந்த விதை அப்படியே அந்த நிலமாகி இருதயத்துக்குள்ளே போய் இறங்கி விளைஞ்சி இப்போ காடாக உருவாகி இருக்குது, கனி தந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கடவுள் அப்படி உண்டாக்கிட்டார். அது தன் ஜாதியின்படியே பிறப்பிக்கும். அப்போ அன்பை பிறப்பிக்கும், தயவை பிறப்பிக்கும், இரக்கத்தை பிறப்பிக்கும், பரிவை பிறப்பிக்கும். ஹலோ, அப்போ சூழ்நிலை மாறணும்னு என்ன பண்ணணும்? எதை விதைக்கிறோன்றதை மாற்றணும்.
அன்பை விதைச்சிங்கன்னா கண்டிப்பாக உடனே வராது, கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் கண்டிப்பாக வரும். இன்றைக்கி விதைச்சிக்கிட்டே வாங்க, நாளைக்கு அது அன்பு திரும்ப வரும். தயவை விதைச்சிக்கிட்டே வாருங்க. தயவான காரியங்களை, செயல்களை செய்யுங்க, வார்த்தைகளை பேசுங்க. உங்கள் வார்த்தையில் தயவை காட்டுங்க, இரக்கத்தை காட்டுங்க, திரும்பி வரும் பாருங்க. புதிய ஏற்பாட்டில் தான் சொல்லியிருக்குது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லாம் அப்படி தான், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் ஒரு லா. யாராவது ஒரு அடி கொடுத்து பாருங்க, உங்களுக்கும் கொடுக்கப்படும். டமடமடமன்னு விழும். ஹலோ, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு சாத்தப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பாங்க? அமுக்கி குலுக்கி குமிக்கி எடுத்துருவான். எப்படியெல்லாம் சொல்லி விளங்க வைக்க வேண்டியதாக இருக்கு பாருங்க. எங்கேயார வாத்தியாராக போயிருக்க வேண்டியது. நான் பைபிளில் சொல்லி இருக்குது. நல்லா அடி வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டு பாருங்க, என்ன ஆச்சு? இவன் தான் அடிச்சிருப்பான். முதல்ல கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் பிரமாணம் நடந்திருக்குது அங்கே. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை காயம் ஏற்படும்படி நல்லா கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. இருக்கீங்களா? இது கடவுளுடைய பிரமாணம். அதாவது தன் தன் ஜாதியின்படியே பிறப்பிக்கிறதுன்றது ஆண்டவருடைய பிரமாணம். பாருங்க, அது அப்படிதான். அது கடவுள் அப்படி எல்லாத்தையும் உண்டாக்கிட்டார், செட் பண்ணிட்டு அதை அப்படி உண்டாக்குனாராம். அது அப்படியே ஆயிற்று. எல்லாம் சொல்லுங்க, அது அப்படியே ஆயிற்று. எது அப்படி ஆயிற்று? அது தன் தன் ஜாதியின்படி பிறப்பிக்குங்கிறது அப்படியே கடவுள் எதெல்லாம் செட் பண்ணாரோ, எந்தெந்த பிரமாணத்தெல்லாம் செட் பண்ணாரோ, எதெல்லாம் எப்படி ஆகணும் வச்சாரோ அப்படியே ஆகிறது. அது என்ன சொல்கிறாரோ அது அப்படி ஆயிடுச்சு. ஆதியிலே கர்த்தர் சொல்லிட்டார், இப்படி தான் எல்லாமே. அது தன் தன் ஜாதியின்படி பிறப்பிக்கணும்னு சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. இன்றைக்கும் அப்படியே தான் ஆயிட்டு இருக்கிறது. நீங்கள் பகையை விதைச்சிட்டு அன்பை எதிர்பார்க்க முடியாது. ஆகாது. அப்படி பகையை விதைச்சா பகை தான் வரும். அது அப்படியே ஆயிற்று. கர்த்தர் அதை அப்படி செட் பண்ணிட்டாரு. ஹலோ, எத்தனை பேர் சொல்கிறீங்க இந்த பிரமாணம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்கன்னு? கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்ன்றது கொடுத்துட்டு அப்புறம் வாங்காமல் இருக்க முடியாது. ஹலோ, என்னங்க அது இவ்வளோ நாள் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, காணிக்க எண்ணிக்கை கொடுக்கும்போது சொல்லிட்டு இருந்தோம், இப்போ இப்படி சொன்னீங்கன்னா எப்படியும் வேலை செய்யும். அது காணிக்கையில் மட்டும் வேலை செய்யாது, எல்லா விதத்துலையும் கொடுங்கள் அப்பொழுது. காணிக்கையில் நல்ல விதத்தில் வேலை செய்யும். கொடுத்தா அது நல்லா அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கும். அதே நேரத்தில் அடி கொடுத்தாலும் அதே மாதிரி தான் வேலை செய்யும். அது அப்படி ஒரு பிரமாணம். கத்துறது அப்படி, அது அப்படியே ஆயிற்று. அது அப்படியே ஆயிற்று. நீங்கள் அதை மாற்றவே முடியவே முடியாது. கர்த்தர் அதை அப்படி செட் பண்ணிட்டார். சரி, அப்போ எல்லாத்துலேயும் விதை அதுக்குள்ளேயே இருக்குது. அதை பிறப்பிக்கக்கூடிய விதை அதுக்குள்ளேயே இருக்குது. அப்போ அது அதன்படி பிறப்பிக்கிறது. சரி, இப்போ 1:26 திருப்போம். 1:26, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். சாயலின்படி ரூபத்தின்படி தமது சாயலின்படி நமது சாயலின்படி ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்கிறார். சாயல் ரூபம்ங்கிறது இமேஜ் அண்ட் லைக்னஸ்ங்கிறது இங்கிலீஷில். அதனுடைய அர்த்தம் எக்ஸாக்ட் டூப்ளிகேட் இன் கைண்ட். அதாவது சாயல் ரூபம்னா அவர் எப்படியோ அப்படியே மனுஷனை உண்டாக்குவோம் என்று சொல்லி உண்டாக்குறார். கர்த்தர் எப்படி அதே தான் நாமும் எல்லா விதத்திலும் நாமும் அதே மாதிரி இருக்க முடியாது உண்டாக்குறார். 28ஆம் வசனம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இதில் 2 காரியம் கவனிக்கிறோம். கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்ன்ற 2 காரியம். ஏன்னா மற்ற 3 காரியம் இருக்குது பாருங்கள். பலுகி பெருகி பூமியை நிரப்பின, அது ஆடு மாடு எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. மீன்கள் பறவைகளெல்லாம் உண்டாக்கும் போதே அப்போ அதுங்களுக்கே சொன்னார், பலுகி பெருகி சமுத்திரத்தை நிரப்புங்கள்னார், ஆகாயத்தை நிரப்புங்கள், பூமியை நிரப்புங்கள்னு பறவைகளுக்கு சொன்னார். பறவை நம்ம ஒன்றா கிடையாது, நமக்கு 2 எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிறார்.
அப்போ மனுஷன் ஆண்டு கொள்ளும்படியாக உண்டாக்கப்பட்டவன். ஆண்டு கொள்றதுனா என்ன? ஏதாவது ராங்காக போச்சுன்னா இந்த பூமியில், ஏதாவது ஒழுங்கின்மையாக இருந்ததுன்னா, அதுதான் ஒழுங்கின்மை, வெறுமை, இருளெலாம் முதல் வசனத்திலே 2ஆம் வசனத்திலே வந்துடுது. ஏதாவது ஒழுங்கின்மையாக இருந்தது, இருளாக இருந்தது, வெறுமையாக இருந்தது, காலியாக இருந்தது, ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனைன்னா, என்ன இறங்கி வாங்கன்னு சொல்லாதுன்றார் ஆண்டவர். ஹலோ, முதல் வசனம் முதல் அதிகாரம் வாசித்தாலே எல்லாம் சரியாக போயிடும். அவர் என்ன சொல்கிறாரு? நீ ஆண்டுகொள். ஏதாவது ராங்காக போச்சுன்னா நீ சரி பண்ணாதன்றார். குடும்பத்தில் ஏதாவது ராங்கா நீ சரி பண்ணு, வாழ்க்கையில் ஏதாவது ராங்கா நீ சரி பண்ணு, உன் தொழிலில் ஏதாவது ராங்கா நீ சரி பண்ணு. இப்படி சொன்னால் எப்படிங்க? அப்படிதான் அது. நீ சரி பண்ணுன்றார். ஏன்னா மனுஷனை மதிக்கிறார். அவருடைய சாயலின்படி ஏன் உண்டாக்குனாரு? அவரை மாதிரி ஏன் உண்டாக்குனாரு? அவர் ஒழுங்கின்மை, வெறுமை, இருளெல்லாம் சரி பண்ணார். அதே மாதிரி தான் மனுஷனை உண்டாக்கி இருக்கிறாரு. இப்போ நீங்கள் சரி பண்ணுன்றார். ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருந்துச்சுன்னா நீங்கள் சரி பண்ணுங்க அதை. ஹலோ, ஒருத்தர் சொல்கிறார், நான் எல்லாத்தையும் கத்தர்கிட்ட கொடுத்துட்டேங்க. உங்கள் வீட்டை ஒரு 10 நாள் கத்தர்கிட்ட கொடுத்து பாருங்கள். தூசி அடைஞ்சு நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது கத்தர் பொறுப்பு இல்லை. டெய்லி பெருக்க வேண்டியது, துடைக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? எல்லாம் கத்தர்கிட்ட கொடுத்துட்டேங்கன்னு இருப்பீங்களா? டெய்லி பெருக்கலை, டெய்லி துடைக்கலை, சாப்பிட்டோன்னே பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கல, எல்லாம் கத்தர் பார்த்துக்குவார் பிரதர். கத்தர் பார்த்துக்க மாட்டேன். உங்கள் வீட்டில் பாத்திரம் கழுவுறாரு கத்தர். ஹலோ, இருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறார், ஏதாவது ராங்காக போச்சுன்னா நீ சரி பண்ணு. உனக்கு என்ன மாதிரி ஒன்றை உண்டாக்கி இருக்கிற ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருந்து நான் சரி பண்ணு, நீ சரி பண்ணு. உன் வீட்டில் இருக்க ஒழுங்கின்மையை சரி பண்ணு, உன் வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மையை சரி பண்ணு, சரி பண்ணு அப்படிங்கிறார். உனக்கு அதுக்கு அதிகாரம் இருக்குது. எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்றாரு. எப்படி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வது? வார்த்தையினால தான் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வது. கீழ்ப்படுத்தி ஆளுகைன்றது வெறும் பலத்தினால் பண்ணுறது இல்லை, மசில் பவரில் பண்ணுறது இல்லைங்க. அதை காட்டிலும் பெரிய பவர் எங்கே இருக்குது? வாயின் வார்த்தைகளில் இருக்குது. பாருங்கள், ஒரு எலி வந்து நம்ம பயிரை தின்னு போட்டுச்சுன்னா அதை விரட்டி அடிக்கலாம். குச்சி வச்சு அடித்து போட்டு விரட்டி அடிக்கலாம், இல்லை கொன்னே போட்டுடலாம் இல்லையா? ஒரு 10 யானை வந்து மீச்சு போட்டுச்சுன்னா எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறீங்க? அதை விரட்டி அடிச்சுன்னா உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடாது. ஏன்னா அது உங்களை காட்டிலும் சரீர பலன் எடுத்துக்கிட்டு அதுக்கிட்ட ரொம்ப இருக்குது. ஆனால் அந்த சர்க்கஸில் போய் பாருங்கள், சொன்னால் யானை ஸ்டூல் மேலே ஏறி நிற்கிது. அது கரெக்டாக சொன்னால் கரெக்டாக செய்யுது. அதெல்லாம் சொன்னால் கரெக்டாக செய்யக்கூடிய அளவுக்கு அதை பயிற்சிவிக்க முடியும். அப்படி தான் கடவுள் அதை உண்டாக்கி இருக்கிறார். நம்ம சொன்னால் அதை செய்யணும் இல்லைங்களா? அதனால தான் மோட்டார் சைக்கிள் ஏறி ஓட்டிகிட்டு போகுது. அது கரடி சொல்லி கொடுத்தா செய்யும். அது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கண்டிப்பாக செய்யும். சொல்லணும், சொன்னால் தான் செய்யும். நாயை கொண்டு போய் ட்ரைனிங் கூப்பிட்டு பாருங்கள். உட்காருனா உட்காரம், எந்திரினா எந்திரியும், சாப்பிட்னா தான், வானா வாரம், அப்படி கரெக்டாக ட்ரைனிங் கொடுத்து அனுப்புவோம். ஏன்னா சொன்னால் செய்கிற மாதிரி தான் கடவுள் அதெல்லாம் உண்டாக்கி இருக்கிறாரு. நம்மளை எப்படி உண்டாக்கி இருக்கிறாரு? என்ன செய்யணும்னு சொல்கிற ஆளாக உண்டாக்கி இருக்கிறாரு. இருக்கிறீங்களா? நம்ம அதிகாரியாக உண்டாக்கி இருக்கிறார். ஆர்டர் கொடுக்குற ஆளாக உண்டாக்கியிருக்கிறார். அதை ஆர்டரை ஒபே பண்ணுற ஆளாக உண்டாகியிருக்கிறார். நம்ம வந்து அவர் ஆர்டரை ஒபே பண்ணுறோம், இங்கே ஆர்டரு கொடுக்குறோம். நமக்கு அதிகாரம் நல்லா விளங்கணும் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய அதிகாரத்துக்கு கீழே வாழ்கிறோம், அவருக்கு கீழ்ப்படுகிறோம். அவர் ஆர்டர் கொடுக்குறது நாம் செய்கிறோம். நம்ம ஆர்டர் கொடுக்குறத மீதியெல்லாம் ஒபே பண்ணுது, மற்றதெல்லாம் கீழ்ப்படுகிறது நம்முடைய கட்டளைக்கு. அப்படி தான் கடவுள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ மனுஷன் எப்படி ஆண்டிருப்பான்றீங்க? தன்னுடைய வாயின் வார்த்தைகளால் தான் ஆண்டிருப்பான். அதனால தான் பாருங்கள், சகரியா 4 பார்த்தீங்கன்னா 6-7 வசனங்களை பார்த்தீங்கன்னா, வாசிக்க நேரம் இல்லை, நீங்கள் ஒன்றா திறந்து பார்க்கலாம். சகரியா 4:6-7 சொல்கிறேன். ஜெருபாபேல் என்கிறவன் தேவாலயத்தை கட்டுறான். தேவாலயத்தை கட்டுறது பெரிய முயற்சி பாருங்கள். 3 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பி கட்டப்படுது தேவாலயம். பெரும் முயற்சி. இது பிடிக்காதவன் 4 பேர் இருக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும்? ஏதாவது ஒன்று செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா பிடிக்காதவன் 4 பேர் இருப்பாங்க. இன்னும் அதை கண்டுபிடிக்கலன்னா நீங்கள் எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நாள்?
ஹலோ, ஏதாவது நல்ல காரியம் செய்து பாருங்கள், பிடிக்காதவன் நிறைய பேர் வருவான், அப்போ தான் கிளம்புவான், முளைப்பான், எங்கே இருந்தானே தெரியாது, டக்குன்னு வருவான். அதனால் இப்போல்லாம் நான் முடிவு பண்ணிடுது, ஏற்கனவே இருக்கானுங்கன்னு தெரியும் எனக்கு. அது ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது. ஒரு நல்ல காரியத்தை செய்ய போனீங்கன்னா பிடிக்காதவன் அதை கெடுக்கிறதுக்குன்னே, அதுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்குன்னே, அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு, அதை உருப்படாமல் பண்ணுறதுக்குன்னே ஒரு 4 பேர் ஊரில் இருக்க தான் செய்வாங்க. ஜெருபாபேலின் காலத்தில் அப்படி தான் பாருங்கள், தேவாலயத்தை கட்ட பார்க்குறான், அதை கெடுக்கிறதுக்குனே பொழப்பு நடத்திட்டு இருக்கான் சிலர், அதே வேலையாக இருக்கிறான். அதன் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை வருது பாருங்கள் அவனுக்கு. கர்த்தர் சொல்கிறாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. அங்கே தான் சொல்லியிருக்குது, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் கூடும். அதெல்லாம் ஓம் பலமும் இல்லை, ஓம் பராக்கிரமம் இல்லைப்பா, விரோதியை பற்றி நீ பயப்படாத, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அடுத்த வசனம் சொல்லுது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், ஜெருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய். மலையே நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்றது இயேசு புதுசாக கற்பனை பண்ணிட்டுன்னு சொன்னதில்லை, இது பைபிள் டீச்சிங்கு, பழைய ஏற்பாட்டிலே இருக்குது. மலை போன்ற பிரச்சனை செருபாபேலுக்கு, ஆலயத்தை கட்டணும், தேவாலயத்தை கட்டணும், மலை போன்ற பிரச்சனை, எதிர்ப்புகள், போராட்டங்கள், சக்திகள் எதிர்த்து நிற்குது, அதை உருப்படாமல் பண்ணுறதுக்குன்னே மலை மாதிரி நிற்குது இடையூறா. கர்த்தருடைய வார்த்தை வருது அவனுக்கு, பெரிய பர்வதமே, பெருசாக இருக்கலாம், நீ பெருசாக இருக்கிறத பார்த்து பயப்படாதீங்க. இன்னும் கேட்டால் பெரியது தான் ரொம்ப சுலபமாக போகும். கோலியாத்தை பாருங்கள், அவ்வளோ பெருசாக இருந்தான், எல்லாம் பயந்து ஓடிவிட்டான், எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கான். இஸ்ரவேல் அத்தனை பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்கான், ஏன்னா இவ்வளோ பெருசு. ஐயோ, தாவீதுன்னு ஒரு சின்ன பையன் வந்தான், அவன் இத்தினுண்டு 16 வயசு பையன் பாருங்கள், அவன் சின்ன பையன். இவனை பார்க்குறான், இவன் 9 அடி உயரம் உள்ள பெரிய ராட்சசம் மாதிரி இருக்கிறான். இவனை பார்க்குறான், இவன் ஐயோ பெரியவன் சொல்லலை, இவன் பார்த்தோன்னு என்ன சொல்கிறான், ஐயோ மிஸ்ஸே ஆகாது, இது இப்படி பார்த்துட்டுல அடிப்பேன் நான், எப்படி அடித்தாலும் மிஸ் ஆகாது, இவ்வளோ உயரம் இந்த பெருசில் இருக்கிறான் இவன் சைஸாலேயே செத்தான், இவன் சைஸ் தான் இவனுக்கு எதிரி. சின்னவனாக இருந்தால் காலுக்கு அடியில் பூந்து கூட ஓடிடுவான், இவன் எங்கேயும் ஓட முடியாது. ஒரே கல் கரெக்டாக அடிச்சு கொண்டான் பாருங்க அவனை. பெருசுங்கிறதுனால ப்ராப்ளம் பெருசாக இருந்தால் ரொம்ப ஈஸி. இருக்கீங்களா? நான் வாழ்க்கையில் பார்த்தது தான், சின்ன இந்த ப்ராப்ளம் தான் ரொம்ப இரிட்டேஷன் கொடுக்கும். இந்த பெருசு ரொம்ப ஈஸி. இந்த காலுக்குள்ளே பூந்து ஓடுற மாதிரி பிரச்சனை தான் மாற்றுறது கஷ்டம். இது பெரிய ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி, எவ்வளோ பெருசாக இருக்குதோ அவ்வளோ ஈஸி. அப்போ பெரிய ப்ராப்ளம் பார்த்த உடனே சந்தோஷமாயிடும், பரவாயில்ல பெரிய ப்ராப்ளம் தான். கர்த்தர் சொல்கிறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ எந்த மூளைக்கின்றாரு. செருபாபேல் உன்னை விட பெரியவன், அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இந்த வேலைக்கென்று அமர்த்தப்பட்டவன், தரிசனத்தை என்கிட்ட பெற்றிருக்கிறான், என்னால் அவன் இடைகட்டப்பட்டவன், பலத்தினால் இடைகட்டப்பட்டவன். அவனுக்கு முன்னால் நீ எம்மாத்திரம் சம பூமியாவாய். மலையே பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்ன மாதிரி ஒன்னெல்லாம் ஆயிடுவேன் நீ அப்படின்றாரு. சம பூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். தலைக்கல்னு அந்த கடைசியில் வைப்பாங்க பாருங்க, அது பெரிய சீஃப் மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு வந்து பெரிய செரிமோனி மாதிரி வச்சு வைப்பாங்க, அப்படின்னா வேலை முடியுதுன்னு அர்த்தம். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அப்புறம் சொல்லி இருக்குது, அதற்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்லுவார்கள். ஜனங்கள் என்ன சொல்லுவாங்களாம், அதற்கு கிருபை உண்டாவதாகன்னு சொல்லுவார்களாம். என்ன அர்த்தம்னா, ஏன் கிருபை உண்டாவதாகன்னு 2 தடவை சொல்லியிருக்கு. ஏன்னா ஆரம்பம் முதல் கடைசி வரை, நேற்று இன்னைக்கு நாளைக்கு என்றைக்கும் கிருபை உண்டாவதாக. ஜனங்க சொல்லிகிட்டே இருப்பாங்களாம், கிருபை உண்டாவதாக. எதுக்கு? வேலையை முடிக்கிறதுக்கு கிருபை உண்டாவதாக. எதிர்ப்பு ஒரு பக்கம், பிடிக்காதவன் ஒரு பக்கம், தடுத்து நிறுத்துறவன் ஒரு பக்கம், 1000 சதி பண்ணுறவன் ஒரு பக்கம் வேலை செய்துகிட்டே இருக்கிறான். ஜனங்கள் என்ன சொல்கிறாங்களாம், கிருபை உண்டாவதாக. என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க, வாயத்தரன்னு சொல்லுங்க பார்ப்போம். கிருபை உண்டாவதாக. உங்கள் வீட்லையும் என் வீட்லையும் தினந்தோறும் தொதிக்க வேண்டிய வார்த்தைகள் இவைகள்.
எந்த பிரச்சனையை சந்திக்கும் போதும் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாகன்னு சொல்லணும். என்ன அர்த்தம் அதுக்கு? ஆண்டவரே, ஆரம்பிக்கும் போது உடைய கிருபை இருந்தது, இத்தனை நாளாக உடைய கிருபை இருந்தது, இன்றைக்கும் உடைய கிருபை தேவை, நாளைக்கும் தேவை, என்றென்றைக்கும் தேவை. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாகன்னு கடைசி நாள் வரைக்கும், வாழ்நாளில் கடைசி மூச்சு வரைக்கும் அப்படியே போயிடணும். செய்ய வந்ததை செய்து முடிச்சுட்டு போயிடணும். இருக்கீங்களா? நான் தீர்மானம் பண்ணிட்டேன் பல வருஷத்துக்கு முன்னாலேயே, டெய்லி மலையை பார்த்து சொல்ல வேண்டியது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், சாம் செல்லதுரைக்கு முன்பாக நீ சம பூமி ஆவாய். வேலை செய்து முடிக்கப்படும், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, ஒவ்வொரு நாளும் கிருபை உண்டாவதாக. கிருபைனா என்ன? இட் இஸ் காட்ஸ் willingness to use his ability on your behalf even though you are unworthy. நீங்கள் தகுதி இல்லாதவர்களாய் இருந்தும் அவர் உங்கள் நிமித்தமாய் தம்முடைய வல்லமை பயன்படுத்த ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அதான் கிருபை. கிருபைனா அதாங்க, தேவன் தம்முடைய அனைத்து வல்லமையும் சர்வ சக்தியும் உங்களுக்காக, உங்கள் நிமித்தமாக பயன்படுத்த ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்து கூட அவர் ஆயத்தம் பண்ண ரெடி, அவர் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் தன்னுடைய சர்வ வல்லமையை உங்கள் நிமித்தமாக பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். அதான் கிருபை. எத்தனை பேர் சொல்றீங்க கிருபை உண்டாவதாகன்னு? கிருபை உண்டாவதாக. ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது அதான் சொல்லணும், கிருபை உண்டாவதாக. ஒரு எதிர்ப்பை பார்க்கும்போது தான் சொல்லணும், கிருபை உண்டாவதாக. யாராவது முடியாதுன்னு சொல்லும்போது என்ன சொல்லணும்? கிருபை உண்டாவதாக. வியாதின்னு சொல்லும்போது என்ன சொல்லணும்? கிருபை உண்டாவதாக. ஹலோ, பணம் பத்தாதுன்னு சொல்லும்போது என்ன சொல்லணும்? கிருபை உண்டாவதாக. ஹலோ, இருக்கீங்களா? செய்யவே முடியாதுன்னு சில சொல்லுவாங்க, என்ன சொல்லணும்? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. இருக்கீங்களா? இன்னைக்கு போகும்போது அதுதான் கேட்கணும். ஹோட்டலில் போய் இட்லியும் வடையும் சாப்பிடும்போது இதை மறந்துடக்கூடாது. கிருபை உண்டாவதாகன்னா வாயில் போடணும். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. வார்த்தையின் மூலமாக ஆளக்கூடியவனாக தான் மனுஷனை வச்சிருக்காரு கடவுள். இப்படி வேலையை செய்து முடிக்கக்கூடியவனாக தான் உங்களை என்னையும் வச்சிருக்கிறாரு. இப்படி ஜெயிக்கக்கூடியவர்களாக தான் வச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளக்கூடியவர்களா, இப்படி சொல்லி சொல்லி செய்து முடிக்கக்கூடியவர்களாக. மலையை பார்த்து, மலையே நீ எம்மாத்திரம், நீ ஒன்றுமில்லாமல் போவ, சமபூமியாவா என்று சொல்லி சொல்லி மலையெல்லாம் தூக்கி எறியக்கூடியவர்களாக தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். ஆண்டு கொள்ளக்கூடியவர்களாக, எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தக்கூடியவர்களாக கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இப்படி தான் மனுஷனை உண்டாக்குனார் இல்லைங்களா? இப்படி தான் மனுஷனை உண்டாக்கி அவனை தோட்டத்தில் வச்சு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சொல்கிறார், எல்லா கனியும் நீ புசிக்கலாம், இந்த தோட்டத்தில் இருக்க எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்கல் ஆகாதுன்றார். சாத்தான் வர்றான் உள்ள. வரும்போதே பாருங்கள், அவனுக்கு இந்த உலகத்தில் ஒரு சர்ப்பத்தை யூஸ் பண்ணி வர்றான். ஏன்னா இந்த உலகத்தில் இவன் ஆவி, இந்த ஆவி இங்கே பூமியில் வேலை செய்யணும்னா யார் மூலமாக தான் வேலை செய்யணும். எதுக்கு நினைக்கிறீங்க? சிலரெல்லாம் பிசாசு பிடிக்குது, சிலர் மூலமாக பிசாசு வேலை செய்யுது. பிசாசு வேலை செய்யும்போது சிலர் என்ன எதிர்பார்க்குறாங்க? பிசாசு இருட்டில் 2 கொம்பை வச்சுக்கிட்டு கருப்பு உருவமாக வருவான்னு. ஒரு ஆள் மூலமாக தான் வருவான். அவன் பாருங்கள், இந்த சர்ப்பத்து மூலமாக வந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் மூலமாக தான் வருவான். சில ஆளுங்க சர்ப்பம் மாதிரி பார்த்துருக்கீங்களா? பாம்பு மாதிரி அந்த பிசாசு பூந்துருக்குது, யூஸ் பண்ணுது அந்த ஆளை கெட்ட காரியங்களை செய்கிறதுக்கு. அப்படி தான் வருவான் பிசாசு. அதை பார்த்த உடனே பிசாசு வந்துட்டான்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. பிசாசு வேலை செய்யுதுன்னு. பிசாசு எப்போவுமே ஏதாவது மூலமாக தான் வர்றான் பாருங்கள். ஆண்டவரும் பாருங்கள், தேவன் ஆவியாகி இருக்கிறார். அவர் இந்த பூமியில் வேலை செய்யணுன்னால ஒரு மனுஷனை வச்சு தான் வேலை செய்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் இருதயத்தை தர, நான் உள்ளே வர்றேன், நான் உன் மூலமாக செய்கிறேன்றாரு. ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறாரு, அவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு, அவன் மூலமாக தான் வேலை செய்கிறாரு.
கர்த்தரும் அப்படி தான், பிசாசும் அப்படி தான். அவங்க இந்த உலகத்தில் வேலை செய்யணும்னா ஒரு மனுஷனை பிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மனுஷன் கையில் தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்தில் தேவன் உலகத்தை உண்டாக்கி மனுஷன் கையில் ஒப்படைச்சிட்டாரு. அதை திடீர்னு ஒன்று கேன்சல் பண்ணுறது கிடையாது. ஒப்படைச்சது தான். இப்போ உலகத்தில் எது நடக்கணும்னாலும் மனுஷன் மூலமாக தான் நடக்கணும். இது ஒரு தனி போதனை பாருங்கள். அதனால தான் இயேசுவே மனுஷனாக வர வேண்டியதாக போச்சு. தேவனே மனுஷ ரூபம் எடுத்து உலகத்தில் நமக்காக ரட்சிப்பை ஏற்படுத்த வேண்டியதாக போச்சு. என்று சொன்னால் அந்த மாம்ச ரூபம் எடுக்கணும். மாம்ச சரீரம் அவசியப்பட்டு விட்டது. அப்போ சர்ப்பத்தை உபயோகப்படுத்தி வர்றான் பாருங்கள். தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு ஏவாள்கிட்ட பேச்சு கொடுக்குறான். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த கதைலாம் தெரியும். கர்த்தர் இப்படியா சொன்னார், தொடக்கூடாதுன்னு சொன்னாரா? ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறான் பாருங்கள். அவர் சாப்பிடாதே என்னார், தொடவே கூடாதுன்னு சொல்லிட்டாரா? அது ரொம்ப சிவியராகி காமிக்கிறான். கர்த்தர் எவ்வளோ பொல்லாதவர், இதெல்லாம் உனக்கு விலைக்கு வச்சுட்டாரு, உன்னை அவரை மாதிரி நீ ஆயிடக்கூடாதுன்னு பார்க்குற. அவரை மாதிரி தான் உண்டாக்கி இருக்கிறாரு. அப்படியே பொய் சொல்கிறான் பாருங்கள். பொய்யும் புரட்டியும் போட்டு பெரட்டி அந்த தோட்டத்தில் பேசிகிட்டு இருக்கான். இது ஒன்றும் அந்த அம்மா வீட்டில் இருந்தாங்க, ஐயா வேலைக்கு போயிட்டாருன்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. சிலர் அப்படி நினைக்கிறாங்க. ஆதாம் பாவம் இங்கே ஆஃபீஸ் போயிட்டார் போல இருக்குது, ஏவாள் வீட்டில் தனியாக இருந்திருக்கிற, அந்த நேரத்தில் ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு கிடையாது. ஐயாவும் அங்கேயே தான் இருந்தார். நீங்கள் வசனத்தை வாசித்து பாருங்கள். இவன் எடுத்து சாப்பிட்டுட்டு அவனுக்கும் அங்கேயே தந்தாள். அப்போ அங்கே தான் நிற்கிறான் அவன். ஐயா அங்கே தான் இருக்க, எங்கேயும் போகல, அங்கே தான் இருக்கிறாரு. இதெல்லாம் கதை முடிஞ்சு மனுஷன் பாவத்தில் விழுந்த பிறகு புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்குது, ஒரு மனுஷன் மூலமாக பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. இதை கேட்டோன்னா ஆண்கள் சிலர் சொல்கிறாங்க, ஐயோ அநியாயம், ஒரு பெண்ணின் மூலமாக பாவத்தில் உலகத்தில் பிரவேசித்ததுன்னு தெரியாதா எங்களுக்கு? ஒரு மனுஷன் மூலமான ஆம்பளை மேலே போட்டுடலாமா? அப்படி கர்த்தர் ஆம்பளை மேலே தான் போடுறாரு. ஏன்னா பெண்ணை உண்டாக்குறதுக்கு முன்னாலேயே ஆம்பளைக்கு கூப்பிட்டு தான் சொன்னார், இந்த எல்லா மரத்தின் கனியும் பூசிக்கலாம், இந்த ஒரு மரத்தின் கனியை பூசிக்கலாகாதுன்னு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் யார்கிட்ட கொடுத்தாரு? ஆண்கள். அவனை தான் கேப்டன் மாதிரி வச்சார். என்ன செய்யணும் செய்யக்கூடாது எல்லாம் அவன்கிட்ட தான் சொன்னார். சொன்னால தானே பிடிப்பாங்க. இப்போது அவன் தான் பொறுப்பு. பாவம் நேர்ந்த போது அது நேர்ந்தது காரணம் யார்? இவன் தான் பாவம் செஞ்சான்றார். ஒரு மனுஷன் மூலமாக பாவம் உலகத்தில் பிரவேசித்ததுன்னு ரோமர் 5:12 சொல்லுகிறது. அவனை தான் இன்சார்ஜ் ஆக்குறாரு. ஐயோ கொய்யோன்னு சொல்ல முடியாது. இப்போது அவன் தான் இன்சார்ஜ், மனுஷன் தான் இன்சார்ஜ். அவன் என்ன பண்ணியிருக்கணும்? அவன் செஞ்ச பெரிய பாவம் தப்பு என்னன்னா, இந்த சாத்தான் உள்ள மனைவிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான், இவன் கூட நின்றுட்டுருக்கிறான், அங்கே தான் இருக்கிறான். என்ன பண்ணியிருக்கணும்? சாத்தான் பொய் சொல்ல ஆரம்பித்த உடனே கர்த்தர் இப்படியா சொன்னார், நீ இதை சாப்பிட்டீன்னா அப்படியே மாறிடுவியாக்கும், நீ தேவரை போல் ஆயிடுவியாக்கும், அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொன்ன உடனே என்ன பண்ணணும்? சாத்தானே வெளியே போ, இங்கே உனக்கு இடம் இல்லை, என் வீடு இது, நான் இழுத்து போட்ட போகிறேன், இந்த பொய்யான பேச்செல்லாம் இங்கே பேசாத, கர்த்தர் நல்லவர், எனக்கு எல்லாத்தையும் தந்துருக்கிறாரு, எல்லாத்தையும் சாப்பிட சொல்லியிருக்காரு, நான் இன்னைக்கும் என்னைக்கும் அவருக்கு தான் கீழ்ப்படிவேன், உன் பேச்சை நான் கேட்க மாட்டேன்னு ஒரு எதிர்ப்பை காமிச்சிருந்தா மனைவி உடனே தொடப்பு கட்டி எடுத்துகிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க மேலே. பிசாசு ஒரு வழி கை பார்த்துட்ருக்கோம் அந்த அம்மா. மனைவிங்களை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவன் கொஞ்சம் அப்படி ஒரு ஆப்போசிஷன் காமிச்சிருந்தா, ஒரு எதிர்ப்பு காமிச்சிருந்தா, அந்த அம்மா வேலையை முடிச்சுட்ருக்கோம். நாங்கள் ஒரு வீட்டில் குடியிருந்தோம் பாருங்கள், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி குடியிருந்தோம். அப்போ பாத்ரூம் உள்ள போனேன். அங்கே போனால் ஒரு கருப்பாம்பூச்சி ஓடிட்டுருக்கு. எனக்கு ஐயோன்னு ஆகிடுச்சு. தபார்னு கதவை சாதிட்டு வெளியே வந்தேன். என் மனைவிட்ட சொன்னது, என்ன கருப்பாம்பூச்சி ஓடிட்டுருக்கு, ஏதோ ஒன்று அடிப்போன்னு சொல்லி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இருக்கிறேன். நான் பேப்பராலேயே அடிச்சிடலான்னு. என் மனைவி இருங்கன்னு வந்தது. போய் ஒரு கையில் தொடப்பம், இன்னொரு கையில் செருப்பு, தள்ளுங்க அந்த பக்கம்னு சொல்லிட்டு உள்ளே திறந்து அந்த ஒரு கருப்பாம்பூச்சியை விரட்டி அது எங்கெல்லாம் ஓடணுமோ ஓடுது. பிசாசே போ போ போன்னு அடின்னு அடித்து அது பாவம் முடியாமல் மூர்ச்சையாகி உளுந்து கிடக்குது. தொடப்ப கட்டியில் அடி வாங்கி அப்புறம் அதை செருப்பாலேயே அடிச்சு, அப்புறம் ஷூ போட்ட காலால் மிதிச்சு அதை நசுக்கி அப்புறம் தூக்கிட்டு போய் வெளியே போட்டேன். எனக்கே பரிதாபம் ஆயிடுச்சு. ஐயோ, நான் லேசாக பேப்பரில் 2 தட்டு தட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆனோன்னு தூக்கி வெளியே போட்டிருப்பேன். நான் என்ன இந்த அடி அடிச்சிருக்குது, இப்படி அடிக்கிறது கொஞ்சம் கூட ஈவிறக்கல். நான்
ஏற்ற துணைன்னா சும்மா இல்லை, தான் ஏற்ற துணை. கர்த்தர் எதுக்கு ஏற்ற துணையை கொடுத்துருக்கிறாரு? ஒரு சிக்னல் காமிச்சிங்கன்னா அந்த அம்மா கதையை முடிச்சுட்டு இருக்கோம். ஆதாம் மதத்தான் செய்யாமல் விட்டுட்டான். இந்த மாதிரி இந்த பயலை பேச்சை கேட்காத விரட்டியாடின்னு சொல்லியிருந்தோம். அந்த அம்மா தொடப்பு கட்ட ஒரு கையில் செருப்பு ஒரு கையில் எடுத்துகிட்டு வந்து அவனை பதம் பார்த்து அவன் ஐயோ அப்பா தப்பான தோட்டத்துக்குள்ளே வந்துட்டோம், இனிமேல் இந்த பக்கமே வரவிட ஓடியே போயிருப்பான் அவன். ஹலோ, நல்லா விளங்குச்சின்னு நினைக்கிறேன். விளங்க வைக்கிறதுக்கு தானே இவ்வளோ பெரிய முயற்சி. ஆக மொத்தத்தில் அவன் பண்ண தப்பு என்ன? அவன் தான் வழிகாட்டியிருக்கணும். இந்த பிசாசை உள்ளே விட்டுருக்கக்கூடாது. அவனுக்கு அதிகாரம் இருந்தது. அவன் தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான். எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளனா அதில் இந்த சர்ப்பமும் அடங்கி இருக்குது. ஊறுகிற பிராணி கூட அதை கூட கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள சொல்லியிருக்கிறாரு. அதை யூஸ் பண்ணி தானே வந்தான் அவன். அந்த பாம்பை அடியோ அடியில் அடிச்சு கொண்டு இருக்க வேணாமா? அன்னைக்கு ஒரு வழி பார்த்துருக்க வேணாமா? விட்டாச்சு, உள்ள விட்டு எல்லாம் கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் கர்த்தர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ரட்சகரை பற்றிய முதல் வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. என்ன வாக்குத்தத்தம்? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்றார். பிசாசை பார்த்து சொல்கிறாரு, உன் வித்துக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், பெண்ணுனுடைய வித்துக்கும்ன்றார். பெண்ணுக்கு வித்தே கிடையாது. அதனால தான் மரியாள் சொல்கிறார். தேவதூதன் மரியாளத்தில் நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருடைய பேர் இயேசு எனப்படும், அவர் நம்முடைய ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பார்னு சொல்லும்போது மரியாள் என்ன சொல்கிறா? எப்படி அது ஆகும்? நான் ஒரு புருஷனை அறியேனே, எனக்கு வித்து இல்லையே. கர்ப்பப்பை இருக்குது, சுமக்க முடியும் பிள்ளைய. ஆனால் வித்தை கொடுக்குறவன் புருஷன் தானே, ஒரு ஆண் தானே வித்தை கொடுக்கணும், வித்து இல்லையேன்றாவ. அப்போ தான் தேவதூதன் சொல்கிறான், இல்லை இல்லை, தேவ ஆவியானவர் உன் மீது நிழலிடுவார், அதன் மூலமாக நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவார். அவள் சொல்கிறா உடனே, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு அப்படியே எடுத்துக்கிறா பாருங்க. அவன் சொல்கிற வார்த்தை அப்படியே எடுத்துக்கிறா. எடுத்துக்கிட்டு நேராக எலிசபெத்துன்னு ஒரு கசின் அவளுக்கு. யார் இது? சகரியாவுடைய மனைவி. இதே தேவதூதன் அங்கேயும் போனான். அங்கேயும் போய் அந்த ஆள்கிட்ட சொன்னால் அவர் என்ன சொன்னார்? எனக்கு ஒரு அடையாளம் வேணும்னாரு. நல்ல அடையாளமாக கொடுத்துட்டு வந்தார். ஏன்னா இந்த மாதிரி வாயை வச்சுக்கிட்டு எந்த அற்புதமும் நடக்காது. வாயை மூடி இனிமேல் வாயை நீ திறக்காத, பிறக்கிற வரைக்கும் இந்த காரியெல்லாம் நிறைவேற வரைக்கும் உன் வாய் திறக்கக்கூடாதுன்னு வாயை மூடி கொடுத்துட்டு இப்போ தான் வந்திருக்காரு. இதே தேவதூதன் இங்கே வர்றாரு. இங்கே அதே மாதிரி ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அதை விட இன்னும் கஷ்டமான ஒரு காரியம். அங்கேயாவது புருஷன் பொண்டாட்டி 2 பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் வயசாகிடுச்சு, அதுதான் பிரச்சனை. இங்கே புருஷனே இல்லை, இன்னும் கல்யாணமே ஆகலை, உனக்கு ஒரு குழந்தை பிறக்குன்றாரு. இந்த பெண் நம்புறா, அப்படியே எடுத்துக்கிறா வார்த்தையை. உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லிட்டு நேராக எலிசபெத் வீட்டுக்கு போகிறா. யார்? அந்த சகரியா. அவர் ஓரமாக உட்காந்துட்டு இருக்கிறார், வாய் பேச முடியாமல். 2 பெண்கள் ஓஹோன்னு பேசிக்கிறாங்க. இவ சொல்கிறா, அதாவது வல்லமையுள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அப்படிங்கிறா. என்ன அத்தாட்சி இவளுக்கு? என்ன நிச்சயம்? செய்தார்னு சொல்கிறா. செய்கிறதுக்கு முன்னாடியே இன்னும் ஒன்றுமே ஆகலை, வெறும் வார்த்தை தான் இருக்குது. இன்னும் கற்பம் கூட தெரிவிக்கலைங்க, வெறும் வார்த்தை தான் இருக்குது. சொன்னார் இப்போ தேவதூதன், அவ்வளோதான். அந்த உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள்னு அந்த வார்த்தையை தான் ஏற்றுக்கொண்டார் ஒழிய வேறு ஒன்றுமே நடக்கலை, இன்னும் ஒன்றும் உண்டாகலை இன்னும். ஆனால் அவன் சொல்கிறா, கர்த்தர் செய்தார், வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அப்படின்றா. எப்படி நிச்சயம்? என்ன நிச்சயம்? வார்த்தை அந்த நிச்சயத்தை கொடுத்துருச்சு. வார்த்தை தான் அங்கே வித்து. அந்த வார்த்தையாகிய வித்து உள்ளே போய் தான் அங்கே கருவில் அந்த குழந்தை உண்டாகி வார்த்தை மாம்சமானதுன்னு அதனால தான் சொல்லியிருக்குது. வார்த்தை மாம்சமானது. நாமும் கூட கர்த்தருடைய வார்த்தையை அப்படி தான் ஏற்றுக்கணும். பாருங்கள், உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு வார்த்தையை எடுத்துக்கணும். அந்த வார்த்தை தான் மாம்சமாகும். ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆவியிலே அதை கற்பந்தரித்து அதை வாயினால் நாம் அறிக்கை செய்து இப்படி பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் அது அப்படியே உண்டாகும். அப்படி தான் இயேசு பிறக்கிறார் இந்த பூமியில்.
அதை குறித்த வாக்கு தத்துவம் தான் ஆதியாகமம் 3:15. முதல் வாக்கு தத்தம் பெண்ணின் வித்து, ஸ்திரீயின் வித்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, மனுஷன் பாவத்தில் விழுந்தாச்சு, பிசாசு அனுமதிச்சாச்சு உள்ள. பிசாசு இப்போ அவனுக்கு ஆண்டவன் ஆயிட்டான். உலகத்தின் அதிபதியாக மனுஷனை ஏற்படுத்தினார் கர்த்தர். இப்போ பவுலப்போஸ்தலன் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 4:4 பிசாசு வந்து உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். எப்படி அவன் உலகத்தின் அதிபதி ஆனான்? இப்போது தேவன் யாரை உலகத்தின் அதிபதியாக நியமித்தாரோ அவன் வந்து தன்னுடைய அதிகாரத்தை அவனிடத்தில் தாரவாத்து விட்டான். அப்படி தான் பிசாசு இப்போ உலகத்தின் அதிபதியாக மாறி இருக்கிறான். உலகத்துக்கே அதிபதியாக இருந்தவன் இப்போ அடிமையாயிட்டான். அதான் இதுதான் கதை. அப்புறம் அதன் பிறகு தேவன் உடன்படிக்கை பண்ணுறார். அந்த உடன்படிக்கை நோவா இவங்களோடலாம் உடன்படிக்கை பண்ணுறாரு பாருங்க. பண்ணிட்டு கடைசியில் ஆபிரகாம்ங்கிற ஒரு மனிதனை பிடிக்கிறார். சரியான ஆள், கரெக்டான ஆள். அவனை பிடிச்சி அவனோட ஒரு ரத்த உடன்படிக்கை பண்ணுறார். இந்த உடன்படிக்கையில் என்னன்னா, உடன்படிக்கை பண்ணி அவனுக்கு பிள்ளை இல்லை, 100 வயசில் மனைவிக்கு 90 வயசு, இவனுக்கு 100 வயசு, 2 பேருக்கும் ஒரு பிள்ளையை தர்றாரு. அந்த வயசில் அற்புதமாக பிள்ளை பிறகுது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, அந்த பிள்ளையை கொண்டு போய் பலியிடுன்ட்டார். நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய கேள்வி, என்னங்க இது ஆண்டவர் பிள்ளையை பலியிட சொல்கிறார், இதை வச்சு என்ன பிரசங்கம் நடக்குதுன்றீங்க. சில இடத்துல சொல்கிறாங்க ஆண்டவர் அவன் பிள்ளையை எடுத்தாரா, அதே மாதிரி நம்ம பிள்ளையும் எடுத்துக்குவார்னு பிரசங்கம் பண்ண, அதெல்லாம் பிரசங்கம்லாம் கேட்டிருக்கிறேன் நான். ஆண்டவர் பிள்ளையை எடுக்கிறவர்ன்ற மாதிரி. சிலர்லாம் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவர் என் பிள்ளையை எடுத்துடாதீங்க. ஆண்டவர் நம்ம பிள்ளையை பிடிங்கிறவர் மாதிரி, கொடுப்பார் பிடிங்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறாங்க பாருங்கள் இந்த கதையை வச்சு. ஆபிரகாமை போய் பலியிட சொல்கிறார். ஏகசுதன் குமாரனை கொண்டு போய் நீ பலியிடுன்றார். ஏன் அப்படி பலியிட சொன்னார்ன்றது வழங்குறது இல்லை. ஏன்னு சொல்கிறேன் நான், ஆண்டவர் அவனை சோதிச்சாருன்னு என்ன ப்ரூவ் பண்ணுறாரு. என்னத்தை ப்ரூவ் பண்ணுறாரு? உடன்படிக்கையை. ஏன்னா அந்த உடன்படிக்கையில் என்ன விஷயம் இருக்குது, உடன்படிக்கையுடைய ஷரத்து என்ன, உடன்படிக்கையுடைய சாராம்சம் என்னென்னா, 2 பேர் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்போது ரத்த உடன்படிக்கை அந்த காலத்தில் என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையதுன்னு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. அது வெறும் சொல்லிக்கிறது இல்லை, உண்மையாகவே அப்படி தான். என்னுடையது எல்லாம் உன்னுடையது, உனக்கு தேவையானா என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நீ எடுத்துக்கலாம், உனக்கு தேவையானா எனக்கு தேவையானா உன்னிடத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் எடுத்துக்குவேன். அப்போ ஆபிரகாமுக்கும் தேவனுக்கு இடையே இப்படி ஒரு உடன்படிக்கை. ஆபிரகாமுடையதெல்லாம் தேவனுக்கு சொந்தம், தேவனுடையதெல்லாம் ஆபிரகாமுக்கு சொந்தம். இதனுடைய அர்த்தம் என்ன? ஆபிரகாமுக்கு என்றைக்காவது தேவனுடைய இன்டர்வென்ஷன், தலையீடு அவசியப்பட்டால் அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய உதவி தேவைன்னா கர்த்தருடைய உதவியை கோர அவனுக்கு லீகல் ரைட்ஸ், சட்டபூர்வமான உரிமை உண்டு. உடன்படிக்கையில் கர்த்தரை வந்து தலையிட சொல்லலாம், கர்த்தர் தலையிடுவார். ஏன்னா உடன்படிக்கை அக்ரிமெண்ட் இருக்குது 2 பேருக்கும், கர்த்தர் வந்து உதவி செய்வார். அதே மாதிரி தேவனுக்கு இந்த பூமியில் ஏதாவது ஆகணும்னா, அவர் இங்கே ஏதாவது செய்யணும்னா அவருக்கு ஒரு ஆள் வேணும், ஒரு ஆள் மூலமாக தான் செய்யணும். அதை செய்ய சொல்கிறதுக்கு, செய்ய வைக்கிறதுக்கு ஆபிரகாமுக்கு தேவனுக்கு உரிமை இருக்குது. ஆபிரகாம் மூலமாக அதை செய்ய வைக்கிறதுக்கு அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே அவருக்கு அதிகாரம் இருக்குது. கவனிக்கிறீங்களா? இதுதான் உடன்படிக்கை. இப்போ ஆண்டவர் சோதிக்கிறார். என்ன சோதிக்கிறாரு? ஆபிரகாமை சோதித்தார்ன்னு இருக்குது, ப்ரூவ் பண்ண போகிறாரு. என்ன ப்ரூவ் பண்ணுறாரு? உடன்படிக்கை பண்ணிட்டோம், இப்போ ஒன்று ப்ரூவ் பண்ணோம். என்ன ப்ரூவ் பண்ணோம்? உன்னுடையதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லியிருக்கேன், என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு சொல்லியிருக்கேன். நீ உண்மையாகவே உன்னுடையதெல்லாம் என்னுடையதாக கொடுப்பியா? நீ பார்த்துடலாம். இப்போ ஒரு டெஸ்ட்டு, உன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொண்டு போய் பலியிடு, அதுதான் டெஸ்ட்டு. ஏன்னா உடன்படிக்கை நிலைக்குமா நிலைக்காதா, இந்த உடன்படிக்கை செல்லுமா செல்லாதா, இதன் அடிப்படையில் தான் இருக்குது. நீ உன் பங்கு நீ செய்வியா செய்ய மாட்டியா? உன்னுடையதெல்லாம் என்னுடையது ஆச்சே, அப்போ கொடுப்பியா? நீ உன் குமாரனை கொடுப்பியா எனக்காக அப்படிங்கிறாரு. அவன் போகிறான், கிளம்பி போகிறான். பழியிலே பையன் கேட்குறான், ஆடு இருக்குது, இது விறகு இருக்குது, கத்தி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆடு எங்கன்றான் பலிக்கு. அது சொல்கிறான் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, காட் வில் ப்ரொவைட் ஃபார் ஹிம்செல்ஃப் அ லேம். தேவன் தமக்கு ஒரு ஆட்டை ஏற்படுத்தி வைப்பார். அவருக்கு பலி தேவைன்னா அவர் ஏற்படுத்தி நம்புகிறான் பாருங்கள் கர்த்தரை. ஏன்னா எல்லா வாக்கு தத்துவமும் இந்த ஈசாக்கின் வடிவில் தான் இருக்குது. ஈசாக்கின் மூலமாக தான் நிறைவேறணும் எல்லா வாக்கு தத்துவமும். இவன் மூலமாக தான் அவன் சந்ததி வழங்குன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி இவனை சாவடிப்பார் கர்த்தர்? சாவடிக்க மாட்டார்னு ஒரு நிச்சயம் அவனுக்கு. கர்த்தர் ஒரு ஆட்டை ஏற்படுத்தி கொள்வார், அவருக்கு ஏற்படுத்தி கொள்வார். என்ன சொல்லியிருக்காரு கொல்ல சொல்லி, அதனால் கொல்ல புரண்டு போகிறான் பாருங்கள். போய் கத்தியை உயர்த்துறான், நிறுத்திட்டார் தடுத்து. இது ரொம்ப முக்கியமாக சொல்லணும். எல்லாம் பிரசங்கம் பண்ணுறதை பார்த்தா அவன் கொண்டான்ற மாதிரி பிரசங்கம் பண்ணுறாங்க. கர்த்தர் எடுத்துக்கிட்டார் அவனை.
நீ கொடுப்பியா உன்னுடைய குமாரனை, சகோதரனே சகோதரியே? இப்படி போய்டும் பிரசங்கம். அப்புறம் இதை கேட்கும்போதே நமக்கு கலகலன்னு ஆடும். ஐயோ, அதை பற்றியதே இல்லை. இது கத்தியை உயர்த்தினா தடுத்து நிறுத்திட்டார் ஆண்டவர். தடுத்து நிறுத்திட்டு, ஏன் தடுத்து நிறுத்தினார்? அவன் கத்தியை தூக்கி கொல்ல போகிறான்னு தெரியும் ஆண்டவருக்கு. அவன் மனசு புரிஞ்சிருச்சு ஆண்டவருக்கு. கொன்னுட்ருப்பான், அந்த மனசு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அவனுக்கு நிச்சயம் கொன்னாலும் கத்தை திரும்ப எழுப்புவார். ஈசாக்கு எழுப்பி என்கிட்ட தருவார்னு நிச்சயம் பண்ணிட்டான். அவன் நிச்சயம் பண்ணிட்டு கொல்றதுக்கு ஆயத்தமாயிட்டான். கத்தருக்கு வேண்டிய மனசு புரிஞ்சிருச்சு. அப்போ கத்தியை ஓங்கினதே கொன்னுட்டதாக அக்கௌண்ட் பண்ணிட்டார் அவர். கணக்கில் எப்படி எழுதிட்டாரு? இந்த உடன்படிக்கை செல்லும், அவனுடைய இதெல்லாம் என்னுடையது நிரூபிச்சுட்டான். கொல்லலை, ஆனாலும் கொன்னுட்ருப்பான் இவன். இவனை விட்டா கொன்னுடுவான் இவன். அதனால் கொன்னதாகவே நான் எழுதிடுறேன். அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. Abraham believed God and it was counted to him as righteousness. அப்படின்னா அவனுடைய அக்கௌண்ட்டில் அதை கிரெடிட் பண்ணிட்டார் கர்த்தர். ஆமாம், இவன் கரெக்டாக கீழ்ப்படிஞ்சிட்டான், இந்த உடன்படிக்கை செல்லுன்னு கிரெடிட் பண்ணிட்டாராம். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார் அவன்கிட்ட. 22ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா 16-17 வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால், அதாவது அவனை மரிக்க ஒப்பு கொடுத்தபடியால், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணவை போலவும் பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் அவனுக்கு சொல்லப்பட்டது. இது ரொம்ப கவனிக்கிறேன் அந்த கடைசி பகுதியை. உன் சத்துருக்கள் அல்ல, உன் சந்ததியார் அவர்கள் சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள்ன்றது ஏதோ அன்னைக்கு அவர்களுக்கு இருந்த விரோதிகளை இவங்க மடங்கடிப்பாங்கன்ற அர்த்தம் இல்லை, அதுவும் அடங்கி இருக்குது அதில். ஆனால் அது ஒரு லிமிட்டட் மீனிங் தான். இதனுடைய லாங் டேர்ம் அர்த்தம் என்னென்னா, உண்மையான அர்த்தம் என்னென்னா, நீ இதை செய்தபடினால, உன் ஏகசுதன் உன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தபடினால என்ன ஆக போகுதுன்னா, மனுக்குலத்துக்கு எதிரியாக இருக்கிற அந்த சத்ரு இருக்கிறானே, அவனுடைய வாசலையே உன்னுடைய சந்ததியார் சுதந்திரித்துக் கொள்வார்கள். எந்த பிசாசு உன்னுடைய முப்பாட்டனாகி ஆதாமை தோற்கடித்து உனக்கு சேர வேண்டிய அந்த அதிகாரத்தை பறித்து கொண்டு உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கினானோ, அந்த அதிகாரத்தை, அந்த வல்லமையை, அந்த துரைத்தனங்களை, அந்த சத்ருவின் சேனைகளை, சத்ருவையே நீ வென்று உன்னுடைய சந்ததி அந்த பிசாசின் மேல உள்ள வெற்றியை அனுபவிக்கும் வருங்காலங்களிலே அப்படின்னு சொல்றாரு. அதான் அதனுடைய அர்த்தம். நீ இப்படி செய்தபடினால் உன்னுடைய சந்ததி ஆதாமை ஏமாத்து அதிகாரத்தை பறித்து கொண்ட அந்த பிசாசின் மீது அதிகாரத்தை உடையவர்களாக இருப்பார்கள். வாசலை சுதந்திரிப்பார்களாம். அந்த காலத்தில் ஒரு பட்டணம் இருக்கும், அதுக்கு வாசல் இருக்கும். வாசலை கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா, வாசலை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் பட்டணம் உங்களுடையது, அதில் உள்ள எல்லாமே உங்களுடையது. அவ்வளோதான். வாசல் தான் முக்கியம். அந்த வாசலை நீங்கள் நுழைஞ்சு வாசலை கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் உங்களுடையது. என்ன சொல்கிறாரு? வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படின்னா நீ சாத்தானுடைய டெரிட்டோரியை சுதந்திரித்துக் கொள்ளுவாய். நரகமும் பாதாளமும் பிசாசின் சகல வல்லமைகளும் உனக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு நாள் வருகிறது. ஹலோ, உனக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு நாள் வருது. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான்னு சொல்லக்கூடிய நாட்கள் வருது. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்ற நாட்கள் வருகிறது. ஹலோ, இருக்கிறீங்களா? அதைத்தான் சொல்ல வர்றாரு. உன்னுடைய சந்ததியார் அவருடைய சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை கொடுக்காம விட்டுருந்தான்னா அந்த அக்ரிமெண்ட்டே கேன்சல் ஆகிருக்கும், உடன்படிக்கையே ஒன்றும் இல்லாமல் ஆயிருக்கும். முழு ரட்சிப்பின் திட்டமும் இதை சார்ந்ததாக இருந்தது. அவன் தன்னுடைய குமாரனை கொடுத்ததுனால கர்த்தர் என்ன பண்ணார்? இப்பொழுது அவர் தன்னுடைய குமாரனை கொடுத்து தன்னுடைய குமாரனுடைய நீதியை நமக்கு இலவசமாக நம்முடைய அக்கௌண்ட்டில் போட்டு நம்மை நீதிமான்கள் என்று ஆக்கிவிட்டார். அது மட்டும் இல்லை, நாம் சாகாமல் நமக்கு பதிலாக அவருடைய குமாரனை சாகடித்தார். நமக்காக பாவத்தையும் சாபத்தையும்
நம்முடைய தண்டனையை அவர் மீது வச்சார். அது மட்டும் இல்லை, இன்னொன்று பண்ணார். அது என்ன? கொலோசியர் 2:15 சொல்லுகிறது, துரைத்தனங்களை அதிகாரங்களை முறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகள் மீது சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையில் என்ன நடந்ததுன்னு பவுல் வியாக்கியானம் பண்ணுறார் பாருங்கள். அதனால தான் பவுலை நல்லா வாசிக்கணும். சிலுவையில் என்ன நடந்தது, யாரும் கண்ணுக்கு தெரியாத ஒன்றை விளக்கம் சொல்கிறாரு. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டுன்னா என்ன? ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் இருக்காருன்னு வைங்க, அவருடைய பதவியிலேருந்து இறக்குறாங்க, அகற்றுறாங்க, அவருடைய அதிகாரத்தை பறிச்சிக்கிறாங்கன்னு வைங்க. என்ன பண்ணுவாங்க? முதல்ல யூனிஃபார்மை கழட்டி தரணும். அவர் யூனிஃபார்மை கழட்டி தரணும். முதல்ல இந்த பேட்ஜ் கிட்செல்லாம் கழட்டிடுவாங்க. என்னது? அதிகாரத்தை. இந்த ஸ்டாருகர்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், எல்லா அதிகாரத்தின் அடையாளமாக இருக்கிற அத்தனை பேட்ஜுகள் அறிகுறிகள் அத்தனையும் கழட்டுவாங்க. முதல்ல கழட்டிட்டு யூனிஃபார்மை கழட்டினா முடிஞ்சு போச்சு. இனிமேல் ஆர்டினரி மேன், இனிமேல் ஒன்றுமே கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது, எந்த வல்லமையும் கிடையாது. இயேசு கல்வாரி சிலுவையில் பிசாசின் அதிகாரங்களை உரிந்து கொண்டார்னா ஹி ஸ்ட்ரிப்டும்னே வருது ஆங்கிலத்தில். ஸ்ட்ரிப்டும்னா அவனுடைய அதிகாரத்துக்கு அடையாளமாக இருந்த அத்தனை காரியங்கள் மட்டும் இல்லை, அதிகாரத்தையே எடுத்துட்டாரு. அவனுக்கு அதிகாரமே கிடையாது. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தான் தப்பாக நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அவனுக்கு ஏதோ பெரிய அதிகாரம் இருக்கிறதுன்னு. இன்றைக்கி அவனுக்கு இருக்கிறது என்ன? வெறும் பொய், புரட்டு, வஞ்சனை, ஏமாத்து வேலை, இதுதான் இருக்குத ஒழிய, இதை நம்புகிற விசுவாசிகள் இருக்கிறார்கள் ஒழிய அவன்கிட்ட எந்த அதிகாரமும் பெரிய வல்லமையும் அவன்கிட்ட கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் உரிந்து கொண்டார். இப்போ விசுவாசி இன்றைக்கி தெரிய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? அவனிடத்திலிருந்து தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி நமக்காக அந்த அதிகாரத்தில் உரிந்து கொண்டார். உன்னுடைய சந்ததி அவருடைய சத்துருக்களின் வாசலை சுதந்தரிப்பார்கள் என்கிறது நிறைவேறிவிட்டது கல்வாரி சிலுவையின் மூலமாக. நாம தான் ஆபிரகாமின் சந்ததி. சத்துருக்களின் வாசலை சுதந்தரிக்கிறவர்கள் நாம தான். இயேசு அவனுடைய வல்லமையெல்லாம் உரிந்து கொண்டார், எடுத்து போட்டார். எடுத்து போட்ட வல்லமை இன்றைக்கு யார்கிட்ட இருக்குது? இன்றைக்கு இயேசுவிடத்தில் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இயேசுவிடத்தில் இருக்கிறதுனா அவர் தலை, நாம் சரீரம். நம்மிடத்திலே இன்றைக்கு பூமியிலே அந்த அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரம் உங்களுடைய கையில், என்னுடைய கையில் இருக்கிறது. அந்த அதிகாரம் எந்த மாதிரி அதிகாரம்? வெறும் பிசாசின் மேல் அதிகாரம் இல்லை, வெறும் பிசாசின் ஆவிகள் மீது அதிகாரம் இல்லை. ஆமாம், அவனை விரட்டினா ஓடுவான் இன்னைக்கு, அது ஒன்று தான். ஆனால் இன்னும் நிறைய இருக்குது. அந்த அதிகாரம் என்ன? மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். அது என்ன அதிகாரம்? எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்கிற அதிகாரம். எல்லாம் நமக்கு கீழ்ப்படியும், மரமும் கீழ்ப்படியும், மலையும் கீழ்ப்படியும். ஆகவேதான் சொல்றார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளிடுவோம் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். வெறும் பிசாசை ஓட்டுற அதிகாரம் இல்லைங்க, சொன்னபடியே ஆகுன்ற அதிகாரம். அத்திமரம் பட்டு போன மாதிரி தரித்திரத்தை பட்டு போக வைக்கலாம். அப்படிப்பட்ட அதிகாரம். நம்முடைய பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் போக வைக்கலாம். மலைகளை சம பூமியாக்கலாம். நம்ம எதிர்த்து நிற்கிற மலை போன்ற பிரச்சனைகளை சம பூமியாக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இருக்கீங்களா? அதனால தான் பூச்சி, புழு, தூசின்றதை நிறுத்துங்க. அதனால தான் இப்படி பாடணும், மலையே நீ பெயர்ந்து, அந்த மாதிரி பாட்டை நம்ம பாடுறது. ஏன்னா இப்போ வேறு மாதிரி மாற்றி இருக்கிறார் கர்த்தர். எத்தனை பேரத்தை விசுவாசிக்கிறீங்க? அதிகாரம் இருக்குதா? எல்லோரும் எழுந்து நிற்போம். எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எல்லோரும் சொல்லுவோம், பெரிய பர்வதமே, மலை போன்ற பிரச்சனையே, வியாதியே, குடும்ப பிரச்சனையே, பொருளாதார பிரச்சனையே, மனதில் இருக்கிற பிரச்சனைகளே, மலை போன்ற சகல பிரச்சனைகளே, நீ ஒன்றுமில்லாமற் போவாய், சம பூமியாவாய். எனக்கு முன்பாக நீ ஒன்றுமே இல்லை. நான் என்னுடைய வேலையை செய்து முடிப்பேன். வெற்றி என்னுடையது. அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. நேற்றும், இன்றும், நாளையும், என்றென்றும் தேவனுடைய கிருபை எனக்கு உண்டாயிருக்கிறது. வெற்றி என்னுடையது. இயேசுவின் நாமத்திலே வெற்றி என்னுடையது.
ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு சத்தியத்தை என்று கேட்டிருக்கிறீங்க. களி கூறணும், இன்னைக்கு மனங்கள் கொண்டாடணும். அது இப்போ போய் பிரியாணி சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கே ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ இதுக்கு தான் பாடணும், இதுக்கு தான் கையை தட்டணும், இதுக்கு தான் கொண்டாடணும். இதை கேட்குறதுக்கு தான் சபைக்கு போகிறோம். இதை கேட்குறது தான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றுமில்லாதவனை போல் ஓட்டாண்டி போல் இருப்போம். அவ்வளோ அதிகாரத்தையை வச்சுக்கிட்டு. அதிகாரம் உங்களுடையது, என்னுடையது. எல்லாரும் தலைவணி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காரியங்களை மனங்கள் விளங்கி கொள்ளும்படி, மனக்கண்களை பிரகாசிக்க பண்ணபடி ஆளும் ஸ்தோத்திரம். சத்தியம் ஆழமாய் உள்ளங்களை தொடட்டும் கர்த்தாவே. ஒரு புதிய வாழ்க்கை இன்றைக்கு அநேகருக்கு ஆரம்பமாகட்டும். அதிகாரத்தை பயன்படுத்துகிறவர்களாக, மலைகளை பெரிய பர்வதங்களை கூட சமபூமியாக்குகிறவர்களாக கர்த்தாவே நீர் எங்களை உண்டு பண்ணியிருக்கிறீர்கள். உமக்கு ஸ்தோத்திரம். புதிய சிருஷ்டிப்புகள் நாங்கள். மலைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறவர்கள். சொன்னால் சொன்னபடி ஆகும் என்று எழுதியிருக்கிறதே. உமக்கு ஸ்தோத்திரமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வெற்றியை சொந்தமாக்கி கொள்ளட்டும் ஒவ்வொருவரும். உமக்கு எல்லா கனமையுமே துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.